நான் கேட்டேன். நீங்க பார்க்கலன்னு சொன்னா, கழுவி கழுவி ஊத்த மாட்டாங்க? இல்ல. இத எனக்கு கே எனக்கு புரியல. இப்ப அவரு கேட்டும் வெளிய காட்டலன்னு சொன்னா, "யோவ் நாங்களே பார்க்கல. அத நீ கேட்டியா? எங்களுக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லைங்க அது எடிட் பண்ணாங்க." அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அப்படின்னு இன்னொரு ஆ கேள்விலாம் வரும். இப்ப டிராகன் இப்ப எனக்கு சார்பா தானே பேசுற. அதுதான்ப்பா. இப்ப அ. நான் உனக்கு சார்பா தான் சொல்றேன். இப்ப அத எப்படி அவரு சொல்லுவாரு? இப்ப உனக்கு சொல்லலாம். அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. அந்த அளவுக்குலாம் அது எப்படி எனக்கு புரியல. ஏன்னா நான் நீ தான் சொன்ன, அவ ரோஷினிக்கு சொன்ன பதிலயே அவங்க டெலிகாஸ்ட் பண்ணலன்ட்டு. ஓகே. ஏங்க அந்த இடத்துல அததாங்க. அதுதான் அவருக்கு இப்ப தவறு. இப்ப அவரு இல்ல டிராகன் தான் இந்த வேலைய பார்த்து விட்டதுன்னு சொல்லும்போது, டிராகன்ட்ட அந்த ரைட்ஸ் இருக்கும்போது, டிராகன் எப்படி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க? அவர் சேனல ஏய் அப்படியே இல்ல ஒரு நிமிஷம் நான் முடிச்சுர்றேன். இத இது இப்ப நான் இந்த கேள்வி கேட்கறது எந்த விதத்திலயும் அந்த சேனல பாதிக்கல. அப்ப இத நீங்க டெலிகாஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு குறைந்தபட்சம் அவர் என்னன்னா நான் குறைந்தபட்ச அழுத்தம் கூட குடுக்கலன்றத அந்த அவர் சொன்ன பதிலுடைய அப்படிதானே அவர் டிக்ளேர் பண்றாரு. குறைந்த என்ன வைக்கப்படும், என்ன வைக்கப்படாதுன்றது என் கையில இல்ல அப்படின்னு அவர் சொல்றதனுடைய பதில நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? பார்றா, எனக்கு எது எதெல்லாம் கேட்கணுமோ அதெல்லாம் கேட்டுர்றேன். ஆனா அவங்க என்ன முடிவு பண்றாங்கிறது நான் தலையிட மாட்டேங்கிறது அவரு ஸ்டாண்டா இருக்கு. ஓகேவா? அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அப்ப அப்ப உங்க மண்டையில கொட்டுற கொட்ட வாங்கிக்கங்கன்னு சொல்றேன். அதான் சொல்றேனே. நீங்க கொட்டுங்கங்கிறேன். அப்ப எனக்கு ஒரு டவுட். நீங்க கார்ப்பரேட்ல சினிமா நடிக்கிறீங்கல்ல, சினிமா நடிக்கிறப்ப கார்ப்பரேட் எல்லாமே கார்ப்பரேட் தான் இப்ப. ஓகேவா? ஐ மீன் டிசிஷன் டைரக்டர் அவன் தான் இருக்கான். நெட்ஃபிளிக்ஸ் கூப்பிட்டு இந்த மாதிரி நீ இந்த இந்த சீன்லாம் கட் பண்ணு சொன்னா சரி ஒட்டு போகலையா? அவர் படம் அது. அவர் படம்ன்றப்ப ஆடியன்ஸ் வந்து உனக்காக தான் தியேட்டருக்குள்ள வராங்க. வரன்றப்ப இந்த இந்த சீன்லாம் வந்து நெட்ஃபிளிக்ஸ் சொல்லிட்டாங்க. அதுக்காக நான் வந்து டைரக்டர் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப, நான் கதை கேட்டப்ப இந்த சீன்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வை. ஆடியன்ஸ் வந்து என்ன பார்க்க தான் உள்ள வராங்க. அப்படின்ற ஒரு 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 இது இருக்குல்ல அவர்கிட்ட. அது எங்கேயும் இருக்குன்னு சொல்றேன் நானு. அது என்ன வேணா இல்ல இருக்கட்டும்ன்றேன். டிராகன். பிரச்சனையே இல்ல இப்ப எனக்கு. நான் நான் மதன் கேட்டது உங்ககிட்ட சினிமாவும் ஒரே இதையும் கேள்வி தான் ஒப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க. கேட்கிறேன். இல்ல இப்ப மதன் கேட்டத நான் இன்னும் விக்ரம் சிம்பிளா படம் கேட்கிறேன் வந்துச்சுல்ல. பாரேன். இரு நான் ஒரு ரசிகனாவே கேட்கிறேனே. இப்ப ஒரு விக்ரம் படம் வந்துச்சு. அதுல எனக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து அந்த மாத்திரை எடுத்து வாயில கடிச்சு அந்த ட்ரக்க சாப்பிட்டு வரல. எனக்கு அதெல்லாம் வந்து புடிக்கல. ஓகே. அதனால இதெல்லாம் வந்து நான் ஒரு ரசிகனா அந்த கேள்வி வச்சோனே, அவர் அப்ப நடிக்காம விட்டுருவாரா? சினிமா கதைக்கு என்ன தேவையோ அததான் அவர் நடிப்பாரு. நான் என்ன கொஸ்டின் பண்ண முடியும் அதுல? ஓகேவா? அப்ப மட்டும் அவர் வந்து அந்த கேரக்டருக்காக அவர் பண்ணாருங்கும்போது நீங்க புரிஞ்சுக்கிறீங்கல்ல. நான் இந்த ஷோக்காக அவர் பண்றாருன்னு புரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான். ரோஷினி பேசி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்க. ஹோஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணி வெயிட் பண்றது இதுதான். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நான் அந்த எடிட்டர் கிட்ட பேசினத வச்சு நான் சொல்றேன். சரியா? இல்ல எனக்குமே ஏதோ ஒரு இடத்துல எனக்கே இது கன்வின்சிங்கா இருக்குங்கிறதுக்கும் நான் ரீசன் சொல்லிடுறேன். அவரு ரொம்ப தெளிவா சொல்றாரு. நான் அவர்ட்ட கேட்டேன். 24/7க்கும் 1 ஹார்க்கும் செம்ம டிஃபரன்ஸ் எடிட்லயே. இல்ல ரோஷினி நீங்க கேட்ட கேள்விய தெளிவா சொல்லிட்டு அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாருன்னு சொல்லிருங்க. ஒரு புரிதல் வரும். இப்ப நான் கேட்ட கேள்விய தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன ரோஷினி நான் உங்களுக்கு சார்பா தான் பேசுறேன். புரியல. அதாவது நான் அததான் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்க உள்ள வந்தீங்கன்னா எப்படி ஆசிக்கு தெரியும்? வழக்கமா நான் தான் என் ஹோஸ்ட்டுக்கு பண்ணேன். ஹோஸ்ட் பழி வாங்குறாரு போல இத. இல்ல இப்ப என்னன்னா, நான் அவர்கிட்ட வந்து நான் சீரியஸாவே இத கேட்டேன். ப்ரோ எனக்கு என்ன புரியலன்னா, நீங்க 24/7ல ஒண்ணு காட்டுறீங்க. 1 ஹவர்ல வேற ஒண்ணு காட்டுறீங்க. இப்ப இது கனெக்டிவிட்டியே இல்ல கம்ப்ளீட்டா. ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இது எவ்ளோ முன்னுக்கு பின் முரணா இருக்கு. எத எடுத்துக்கிறது? 24/7 பார்க்குற ஒருத்தங்களுக்கு ஒரு வியூவும், 1 ஹவர் பார்க்குற ஒருத்தங்களுக்கும் ஒரு வியூவும் இருக்குல்ல, அப்படின்னு நான் அவர்கிட்ட வைக்கிறேன். அப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, வீக்கெண்ட் எபிசோட்ல 1 ஹவர் எபிசோட் மட்டும் தான் பேசப்படும். அண்ட் அந்த 1 டே டூ ஃப்ரைடே நீங்க பார்க்குற 1 ஹவர்ல கசகசன்னு அவ்ளோ கன்டென்ட் இருக்கு. எங்களுக்கு எந்த கன்டென்ட் வச்சு இப்போ கமருதீன் அவர் எக்ஸாம்பிளுக்கு கமருதீன்னு பிரச்சின் பண்ண பிராங்கையே சொல்றாரு. அது வந்து லைவ்ல அதாவது நமக்கு காட்டுற லைவ்ல இல்ல. ஒரிஜினல் ஃபுட்டேஜ் இருக்கும்ல. அது வந்து மோர் தென் 1 ஹவர் போயிருக்கு. ஓகேவா? ஆனா நமக்கு லைவ்லயே 40 நிமிஷம் காட்டியிருக்கிறாங்க. ஆனா எபிசோட் 1 ஹவர் எபிசோட்ல 20 நிமிஷம் கூட அது வரல. ஏன் அதுல அவ்ளோ கட்டுனா, உங்களுக்கு அப்பதான் அதுலேருந்து நெறைய கொஸ்டின் ரைஸ் ஆகும். இது ஏன் இதுல இல்ல? இது ஏன் இதுல இல்ல? ஒரு கியூரியாசிட்டி. நீங்க இத பத்தி பேசுவீங்க. கார்ப்பரேட் மென்டாலிட்டி. நான் அங்க தான் இத புரிஞ்சுக்கிறேன். இது கம்ப்ளீட்டா ஒரு கார்ப்பரேட் மென்டாலிட்டி. அப்ப மண்டே டூ ஃப்ரைடே நம்ம இதுக்கெல்லாம் அப்படியே பிரிச்சு பார்த்தோம்னா, ஏன் கனெக்டிவிட்டி இல்ல? ஏன் ஒரு விஷயத்த அப்ரப்ட்டா கட் பண்ணப்படுது? ஒரு சைடடா இருக்கு.
அப்படின்னா இதை பற்றி விமர்சனங்கள் வைக்கப்படணும், இதை பற்றி பேசப்படணும், அது நெகட்டிவோ பாசிட்டிவோ அவங்களுக்கு இதை பற்றி பேசப்படணும், அவ்வளோதான். டாக் ஆஃப் த டவுனா இன்னைக்கு வினோத் இருக்கானா, டாக் ஆஃப் த டவுனா இன்னைக்கு திவாகர் இதை பேசுறது இருக்கா, அப்போ ஓகே, இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சேனலோட டிஆர்பி இருக்குது, இதெல்லாம் இருக்குது. சாட்டர்டே சண்டே எபிசோட்னு வரும்போது சேதுக்கு கண்ணில் படுறது எல்லாத்தையும் சேது கேட்க தான் செய்கிறாரு. கேட்காமலாம் இல்லை, இதுக்கு நானே சாட்சி. நான் 2 தடவை போய் உட்காந்துருக்கேன். அது ஆஷிக்கும் சாட்சி, ஆஷிக்கும் ஒத்துப்பாப்ல. ஆனால் எண்ட் ஆஃப் த டே மண்டே டு ஃப்ரைடே ஒன்று பண்ணுறதை தான் இவங்க சாட்டர்டே சண்டேவும் அப்ளை பண்ணுறாங்க. சாட்டர்டே கம்ப்ளீட்டாக ஹைப் கொடுத்துட்டு சண்டே ஷோ முக தட்டிடுறாங்க. ஸோ சண்டே பார்ப்போம் அப்படிங்கிறது. இன்னொன்று, இவங்க கிட்ட பேசிக்காகவே யாரையுமே கம்ப்ளீட்டாக இப்படி ஒரு பொற்றையலுக்குள்ளே வச்சிடக்கூடாது அப்படின்ற முன்னுக்கு நமக்கு அப்படி இல்லை. தனலட்சுமி மேலே ஒரு போர்ட்ரேயலே இருந்துச்சு, ஆயிஷா மேலே ஒரு போர்ட்ரேயலே இருந்துச்சு. இந்த 2 சீசனாக இவங்க வந்து லைட்டர் நோட்டில் எதெல்லாம் இன்னைக்கு ரகு சொன்னது, எதெல்லாம் சீரியஸாக பேசணுமோ அதெல்லாம் லைட்டர் நோட்டை எடுத்துட்டோம், எதெல்லாம் லைட்டர் நோட்டில் பேசணுமோ அதெல்லாம் சீரியஸாக எடுத்து பேசுறதுக்கு பின்னாடி இஷ்யூவை பெரிய பேங்க் ஆக்கிடக்கூடாது. அடுத்த வாரத்துக்கு கடந்து போய் அடுத்த வாரம் நம்ம டிஆர்பியில் ஒரு மாதிரி வந்துருந்தோம், அவ்வளோதான். இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஹோல்டு பண்ணுறதுல எந்த இடத்துலையும் ரெடியாக இல்லை. தே வாண்ட் மேக் மணி அவுட் ஆஃப் இட், தே ஆர் டூயிங் இட். சேனலுக்கே அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்போது சேது இதில் வெறும் 50 கோடி வாங்கிட்டு வேலையை பார்த்துட்டு போகிறாரு. அவருக்கு வாரத்தில் ஒரு நாள் கூத்து, அந்த ஒரு நாள் கூத்துக்கு அந்த மனுஷனுக்கு நியாயமாக பற்றி அந்த மனுஷன் ரீல்ஸில் ட்வீட்ஸில் பார்க்குறக்கு இதெல்லாமே சேனலுக்கு அப்பாற்பட்டும் அவர் கேட்க தான் செய்கிறாரு. இது முழுக்க முழுக்க என்னோட கருத்து. இதை நான் அங்கேயும் பார்த்து வெளியும் பார்த்து உள்ள எடிட்டர்கிட்டையும் பேசினதை வச்சு நான் இதை சொல்கிறேன், அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ். தலை வலிக்குது. சொல்லுங்க ரகு, ஆஷிக். இருந்தாலும் நாங்க விஜய் தாங்க அடிப்போம் மேடம். அடிங்கன்னு தான் சொல்றோம், தாராளமா அடிங்கன்னு சொல்றோம். அடிக்க வேண்டாம் யாரும் சொல்லல. ரகு அவர் என்ன என் புருஷனா அடிக்காதீங்கன்னு சொல்றதுக்கு? அடிங்க, என் புருஷனே வந்தாலும் அடிங்கன்னு தூக்கி போட்டு மிதிங்கன்னு தான் சொல்லுவேன். விஜய் சின்னேன். ஓகே ஃபைன். சரி, இதை பத்தி யாராவது வேற ஏதாவது கருத்து இருக்குன்னா சொல்லுங்க, இல்லை நம்ம வேற ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் ஏதாவது பேசுவோம். கோஹோஸ்ட் கை தூக்குனாரு, இப்போ என்ன செருப்பால் அடிப்படி கோஹோஸ்ட் கேட்டாரு. கோஹோஸ்ட் பேசலாமா மேடம்? சரண்டர் ஆயிட்டோம். ஓகே. இல்ல ரோஷினி, நான் உங்களை நீங்க விஜேஎஸ்ட என்ன கேள்வி வச்சீங்க, அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாருன்னு சொல்ல சொன்னேன். ஓகே, நீங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. இல்ல, என்னுடைய கேள்வி கிட்டத்தட்ட மதனோட அந்த கேள்வியோட ஒத்து போனதுதான். நான் மறுபடியும் நான் கேள்வியா தான் வைக்கிறேன். இதுக்கு விட இது வருமானது தெரியல. பரவாயில்ல, நான் அதை கேள்வியா வச்சுட்டு எனக்கு பதில் எதிர்பார்க்கல, நான் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போயிடுவேன். ஏன்னா ரகு அடிக்க வந்துடுவேன். அதனால இப்போ நான் எல்லாத்தையும் கேளுங்க அப்படின்னு சொல்லல. இப்போ ரோஷினி சொன்ன ஒரு கேள்வியில இருந்து நான் எடுத்துக்கிறேன். அதாவது 1 hour எடிட் வந்து சேனலோட எடிட்டு. அப்போ 1 hour எடிட் வரும் பொழுது எது கேட்கப்படணுமோ, எது இந்த வீக்கெண்டு வந்து கேள்வியாக்கப்படணும்னு நினைக்கிறாங்களோ அதை நோக்கி தான் எடிட் பண்ணுவாங்க. அப்படிதான் அங்க டெலிகாஸ்ட் பண்ணப்படும். அதை வச்சுதான் ஒரு ஹோஸ்ட் கேள்வி கேட்பாங்க அப்படின்ற கருத்து சரி, அதுக்கு நான் உடன்படுறேன். அதனோட சேர்ந்து அப்ப அப்படிதான் கேட்கப்படும், இது வந்து இத கேட்கப்படாது அப்படின்றப்போ இது லைவ் இல்லைன்னா நீங்க சொல்றது சரி. இப்ப லைவ் வந்துருது, அந்த கிளிப்பு பலரால பகிரப்படுது, வெகுஜன மக்கள் அதை பாக்குறாங்க. அப்படி இப்ப அடல்ட் கண்டென்ட் 1 hourல வரல, ஆனாலும் கேட்கப்பட்டுச்சுல. அப்போ சில விஷயங்களை வந்து கேள்வியை வைக்க வேண்டிய பொறுப்பு அந்த ஹோஸ்ட வழி நடத்துற அந்த ஷோவுடைய ஃபேஸ் ஆஃபா இருக்கீங்க விஜய் சேதுபதி சார்னு சொன்னாங்க ரோஷினி. அப்ப அந்த ஷோவுடைய ஃபேஸ் இருக்கிற விஜய் சேதுபதி அதை கேட்கணும். ஏன்னா இங்க பிரச்சனை என்னன்னா, அங்க ஏதாவது ஒண்ணு நடக்குன்னா முதல்ல நான் வார்டன்னாலே அடிப்பேன்ற மாதிரி ஹோஸ்ட் யாரும் கூப்பிட்டாதான் அடிப்பாங்க. அப்ப அதுக்கான இப்போ நீங்க சொன்னது கரெக்டாங்க. அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்றது இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு விஜய் சேதுபதி ஒரு பவுண்டரி செட் பண்ணுவார்ல. நம்ம இது வந்து ஒருவேளை கேட்கப்படாமல் போச்சு அப்படின்னா, இது இப்ப இந்த மாதிரியான காட்சிகள்ல நான் நடிக்க மாட்டேன்னு ஒண்ணு டிசைட் பண்ணுவாங்கல்ல ஒரு சில ஆக்டர்ஸ். இந்த மாதிரியான காட்சியில இப்ப எஸ்கே டிசைட் பண்ணாதான், நான் சரக்கு அடிக்கிற மாதிரியான காட்சியில நடிக்க மாட்டேன்னு சொன்னது. சாரிங்க, சூப்பர் ஸ்டார் தம் அடிக்க மாட்டேன்னு சொன்னது. சூப்பர் ஸ்டார் தம் அடிக்க மாட்டேன்னு சொன்னது. சரி,
ம். ஏங்க எஸ்கே சரக்கு அடிச்சதை நம்ம எல்லாம் பார்க்கவா செஞ்சோம்? அந்த சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கிறதே அந்த தம்முனால தாங்க. அதை கிவ் அப் பண்றதா மேட்ரு. ஏங்க அதை கிவ் அப் பண்ணலைன்னா வேணாங்க, ரொம்ப தப்பா. படத்துல 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 ஆசிக் நீ சொன்ன அந்த பாயிண்ட் குழி தோண்டி பதிச்சாச்சு. ஆமா, அதுதான் நான் புரியுதா. இப்ப நான் சொல்ல வந்ததுல மண்ணலி போட்டாங்களா? இப்ப இது என்னது, இதைதான் நான் சொல்றேன். அவர் வந்து கேட்க வேண்டிய கேள்வின்னு ஒரு சில இது இருக்கு, அதை அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கேட்கணும்ன்றதுதான் என்னுடைய சரி கேள்வி. ஆசிக் நீ கடைசியா சொன்னாலும் நான் கேட்க முடியாதுறான்னு அவர் சொன்னாருன்னா நான் அவர் சட்டையும் பிடிக்க முடியாது. வாரம் போய் நீங்க சார் இல்ல ஒரு நிமிஷம் ரோஷினி, நான் இதுக்கு மாறுபட்ட கருத்தை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆசி சாரி டு இன்டரப்ட். என்னன்னா வெளியே வந்து பேசுறப்ப வந்து கடவுளை பத்தி பேசினார்ல ஒரு வீடியோ, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கடவுளை பத்தி ஒரு வீடியோ சொல்லிட்டு இருப்ப, கடவுளை காப்பாத்த ஒருத்தன் தேவையில்லை, கடவுளை காப்பாத்தன்னு ஒருத்தன் வந்தா நான் நம்பாதீங்க அவனவ ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி பேசினார்ல. அதுதான் முடிச்சிடறேன். அதுதான் சேதுபதி. ஓகேவா? அந்த மாதிரி சேதுபதி பல இடத்துல பல விஷயமா பேசியிருக்காப்புல. அது பரவாயில்ல பேசப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சேதுபதி ஒருத்தன் சாதிய ரீதியா பேசுறப்ப, அந்த அப்பர் மைண்ட் செட்ல பேசுறப்ப அவனை இல்ல, கேள்வி கேள்வி கேட்கணும்ன்ற. கேட்கணும் இல்ல, மதன் நான் ஒண்ணு மதன் கேட்கணும்னா சொல்லிடவா? கேள்வி வெளியே வந்துருங்க. கேட்கணும் இல்ல, கேள்வி கேட்கணும்னு இல்ல. அந்த சேதுபதியை விட 1000 மடங்கு சேதுபதி வீக்கெண்ட்ல கேக்குறாரு. வீக்கெண்ட் ஃபயரா இருக்கு. அதாவது அதான் அது அது வைக்கப்படலை, ஓகே. அது கேட்ட அது நிமிஷம் வைக்கப்படலைன்றதான் இல்ல வேதனையா இருக்கு எனக்கு. ஒரு ஒரு நிமிஷம் ஆசிக் இது ஓகே. ஆசிக் இப்ப கேள்வி கேட்கப்படுது இல்ல, அந்த கேட்கப்பட்ட கேள்வி வைக்கப்படணும்ன்ற இடத்துல அவர் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? சும்மா இருக்கணும், நான் கேட்டு போயிட்டேன். அதான் மக்கள் வந்து பாக்குறாங்க இல்லையா? இருக்கணும். அதைத்தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். அதான் அதனாலதான் நம்ம சொல்லிட்டு 2 பேரும் ஒத்த கருத்தை வைக்கிறோம்னு சொல்றேன். ஒண்ணே ஒண்ணு அது சொல்லவா? இருக்கும். ஒண்ணே ஒண்ணு சொல்லவா? இது இதோட முடிச்சுக்கலாம். ஆர்பிட்டோ ஒரே ஒரு கருத்து முரண்பாடு. ஆர்பிட்டோ இந்த சேது இருக்கார்ல, அவர் இதுக்கு முன்னாடி இதை பேசினாரு அதை பேசினாரு. இவர் எல்லாமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் இன்ஸ்டால ஸ்டோரி ரீல்ஸும் வைக்கிறதுக்காக பேசிட்டு கடந்து போயிடுறாரு அந்த மனுஷன். அந்த நிலைப்பாடுல இருந்திருந்தா அந்த மனுஷன் இப்படி இருந்திருக்க மாட்டாரு. எனக்கு எப்பவுமே ஒரு இது தோணும், சேது பேசினாலே அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கும் இன்ஸ்டா ரீல்ஸ்க்கும் தான் அப்படின்னு. அதனால வன்மையாக கண்டிக்கிறோம். மதுரை மாவட்டம் தெற்கு விஜய் சேதுபதி ரசிகர் மன்றம். நீ கண்டி தண்டி என்னமோ பண்ணு. இன்னைக்கு நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், ஆஷிக் வியானாக்கு டைட்டிலாம் எப்படி இருக்கு? ரகு கேட்டீங்களா இல்லையா? வியானாக்கு டைட்டிலாம் டிராகனு. அந்த துஷார் இல்ல ஏன் இல்ல அப்படி சொன்னான்னு எனக்கு இன்னி வரைக்கும் புரியல. இல்ல அது சொன்னது துஷாருங்கும் போதுதான் எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யோ நீ எனக்கு உன்னோட டைட்டில்ல இன்டெலெக்சுவல் போஸ்டோட தம்ப்நெயில்ல பாருங்க, டைட்டில் விஜய் வியானா பாட்டு கொடுக்க போட்டு விஜய் கூடாது. பாட்டு போட்டிருக்காரு. இல்ல வியானா ஒரு நிமிஷம், டிராகன் டைட்டில் வந்து வியானா கொடுக்க கூடாது. டைட்டில் வந்து எங்க அண்ணன் ஆனந்த் கில்லர் தான் கொடுக்கணும். அவர் தான் பேர் பண்ணிட்டு இருக்காப்ல. ஐயோ உனக்கு தான் டைட்டில் தரணும், நீ தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க ராப்பகலா. உனக்கு தான் டைட்டில் தரணும். நான் என்ன பண்றேன், சரி ரெக்கமெண்ட் பண்றேன் உனக்கு. வியானாக்கு டைட்டில் கொடுக்காதீங்க, அந்த டைட்டில் வாங்கி இவரு கையில கொடுங்க. ஏன்னா இவரு தான் உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்காப்ல மாங்குன்னு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். சொல்லுங்க. நம்ம பாகுபலி அனுஷ்கா பாத்தீங்களா ஷோல? பெருப்பா இருக்கு, வேணா விடுங்க. நம்மலாம் அதாவது ஞாபகப்படுத்த நம்மலாம் கழுவி ஊத்துற மாதிரி இந்த பக்கம் என்னடான்னா என்னது கலாச்சாரத்தின் காவலர் காமர்த்தின். டேய், என்னங்கடா ஐயோ இல்ல, நம்ம இந்த வரிசையில நின்று ஒரு பொருள் வாங்க சொல்லும்போது வரிசையில நின்றுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் சரி டக்குன்னு போய் வாங்கணும் அப்படின்றப்போ டக்குன்னு வரிசை கலைஞ்சிரும். நம்ம ஒவ்வொருத்தங்களா வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் ஒருத்தன் வரிசையிலேயே நின்றுகிட்டு இருப்பான் பத்தியா? அதான் அந்த வருஷத்துல அதுதான் சிவராம கையை தூக்கிட்டு எல்லாரும் இந்த கையை தூக்குறத விட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். பேசவே சொல்லிருக்கீங்களா நீ? இந்த அளவுக்கு எல்லாம் கலாய்க்காதடா, அடசாச்சே இல்லாம. சிவராம் பேசுறீங்க. பேசுங்க ப்ரோ. இவ்வளவுலாம் சிவராம் பேசுங்க. சிவராம் நான் பேச கேக்குதா? இந்த மேல ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரிதான் கேம் விளையாடணும். இவங்க போய் விளையாண்டுருக்காங்க பாருங்க. இது மத்தியானமே வந்துச்சு ஜி. ஏன் ஜி அதை வச்சு அடிச்சாச்சு ஜி. இல்ல ரகு, நானும் டிராகனும் ஸ்கூல் டாஸ்க்கு கொடுத்துருவாங்க, இவங்களை பார்க்க முடியாதுன்னு பயந்தோம். நீங்க அப்படியாடா பயப்படுறீங்க? இது என்ன ஸ்பெஷல் ஐட்டம்? இது என்ன சாதாரண, இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குற மாதிரி. ராஜமாதா. ஆனா நான் ஒண்ணு சொல்லவா, அரோரா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணதான் இருக்கிறது எல்லாத்த விட. இல்ல நானும் அதை பார்த்தேன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஒரு கிரேஸோட பண்ணாங்க. குவைட் ஷாக்கிங் தான். பட் ஸ்டில் யூனோ நல்லா இருந்தது. இந்த வாரம் அந்த எனக்கு
எனக்கு அந்த பொண்ணு பண்றப்ப கூட கவுண்டர் தரல. பார்வதி பண்றப்ப ஒரு கவுண்டர் கொடுத்தால, விசுவாசம் விசுவாசம் அஜித் படமாங்க. எனக்கு எனக்கு அந்த படம் தான் தெரியும், இந்த விசுவாசம் தெரியாது அப்படின்னு. யோ உன்னை அவன் கூட கலாய்க்கிறான். அட்லீஸ்ட் கொஞ்சமாவாச்சு தமிழாக்கம் உனக்கு இருக்கு, தமிழ் மொழி உனக்கு ஒரு ஓகே, நல்லா பேசுவ மேடைகள்ல, அதைவாச்சும் ஒழுங்கா பேசு, எடுத்து வச்சு ஆர்டிகுலேட் பண்ணி பேசு. அங்கேயும் கூட போயிட்டு உட்காந்து நீ விசுவாசம் விசுவாசம் பேச மொத்த அடி வாங்கிட்டு இருக்கியே. சரி, பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒஸ்ட். இன்னும் சொல்ல ஒன்றும் சொல்ல இல்லை. அதாவது புத்தகம் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க, பார்வதி எப்படி தமிழ் பேசுறாங்கன்னு. தமிழ் நல்லா பேசுறாங்க, பாட்டு என்ன கலாய்க்கிறாங்க, அவ்வளவுதான், வரணும் இல்ல இல்ல அவங்க கவுண்டர் போடுவாங்க. தமிழ்ல பேசுறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்களா இல்ல கலைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஒரு மாதிரி இருக்கு. அவங்க நார்மலா பேசுனா கூட இது டாஸ்க் நல்லா இருக்கும் போல் இருக்கு. தமிழ்ல இப்ப பேசுறது எனக்கு தெரிஞ்ச டிராகன் தான் கலக்கிறாங்க. இல்லடா, என்னால பார்க்க முடியலடா. அவங்க அவங்க அதுவும் ராஜா, அது ராஜகுருவா, அவங்க திவ்யா வந்து பேசும்போது என்னால, அம்மா உனக்கு பேச தெரியுமா தெரியாதாம்மா அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. யாரு திவ்யாவா? ஒரு மாதிரி அது என்ன ராமநாதபுரக்காரருக்கு தமிழ் தெரியலையா? என்ன நீ என்ன போய் பாரு. என்ன எனக்கு அப்படிதான் இருந்துச்சு அது எனக்கு. அதாவது நான் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா வச்சிட்டேனா இல்ல என்னன்னு தெரியல. என்னது இந்த பொண்ணு இப்படி இல்ல தருமா? ஆஷிக் ப்ரோ என்னாச்சு? பேருந்து திவ்யா நான் போய் இப்ப திவ்யா ஐயோ பேசுனது இல்ல டிராகன் ஐயோ ஆசிக் இல்ல. ஏங்க மகிமா எனக்கு இது தெரியாதா? மகிமா இது தெரியாதா இல்லையா? ஆஷிக் பின்னாடி தெருதான் திவ்யா வீடு. ஒரே ஊருக்காரங்க. அதனால தான் அந்த ஃபீலிங். ஓ இது வேறயா? ஓஹோ! அப்ப பேரன்பே வியானா போய் தேவதை திவ்யா ஆயிட்டாங்களா? ரோஷினி, நான் ரொம்ப இத வந்து ரகசியமா வச்சிருங்க, யாருக்கு தெரிஞ்சாலும் ஒரு 2 நபருக்கு தெரியக்கூடாது நான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரகசியமா உங்கள்ட்ட அந்த நான் 2 நேத்து பேர் சொன்னேன் யாருன்னு ரோஷினி. தெரிஞ்சுக்கலாமா ஆசிக்? ஆசைக்கு என்ன பக்கத்து வீடா? சொல்லவே இல்லை. ஆமாங்க, பாரதி என்ன போங்க. மதனே, இது வந்து ஓ, ரகசியம். ஒருத்தர் பேசினாரு, மனோ சார், உங்க வீட்டு பக்கத்துல நான் இருக்கேன், நான் நேரம் வீட்டை வந்து மீட் பண்றேன் சொன்னாரு. அந்த மாதிரி நீங்களும் அடுத்து திவ்யா நேரம் வீட்டுக்கு மீட் பண்ண போறீங்க. ஏங்க நான் மீட் பண்ணிருக்கேன், உங்களோட ஒர்க் பண்ணிருக்கேங்க. இது வந்து அது வந்து இது அடுத்த ஸ்பேஸ்ல போகும்போது இது சொல்லாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் ரகசியமா ஃபேனா இருக்கலாம். இல்ல, எனக்கு இன்னொன்னு டப்பிங் சீரியல் எல்லாம் டப்பிங் தருவீங்க. அந்த மாதிரி டப்பிங் தாங்க. அப்பதாங்க இப்ப தமிழ் பேச வரலன்னா நீங்க டப்பிங் தருவீங்க. சீரியல் பேச எல்லாருக்குமே டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அந்த மாதிரி உள்ள வந்து ஒரு கேரக்டர் தரீங்கன்னா அதுக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் கொடுக்க சொல்லுங்க. பிக் பாஸ் இதெல்லாம் பார்க்க முடியல, ரொம்ப கொடூரமா இருக்கு. அது நீங்க எவனா ஒருத்தன் டப்பிங் சொல்லுங்க. நீங்க வேற ஆங்கிள் பாத்தீங்கன்னா அவங்க அழகாதான் மதன் இருப்பாங்க. நீங்க அப்படி இல்ல மதன், எனக்கு புரியல. சற்று சிறுநீர் கொடுங்கன்னு கேட்கும் போதே டப்பிங் தரல. திவ்யா இல்ல இதுல ஆசிக் சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் வந்து சீரியஸா நான் வழிமொழிகிறேன். ஆசிக், இனிமே எப்ப பேசினாலும் அவங்கள பத்தி நான் அடிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். ஆசிக்கு நெருங்கினவங்க, எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றாரு தெரியுதா ஆசிக்? ஆசிக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் ஆசிக் கோச்சிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுட்டு சொல்லிடுறேன். நான் சொல்றேன், நல்லா பக்கத்து வீட்டை எட்டி பார்க்கும் ஆசிக். பக்கத்து வீட்டை எட்டி பார்க்கும் ஆசிக்கா? இருந்தா பார்க்க மாட்டியா? இல்ல ஆசிக், ரகு சொன்ன துதியை கவனித்தீரா? இல்ல அதான் இது எங்கேயோ வாங்கின மாதிரி. சபரியின் மாமாவாகிய ரகு அப்படின்ற இல்ல ரகு சொல்லுவாரு, ஆசிக் ஆரம்பத்துல அப்படிதான்டா இருக்கும், போ போ. ஐயோ இல்ல அதெல்லாம் ஆசிக் மைண்ட் செட் எனக்கு தெரியும். ஜாவா சுந்தரேசன் தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரிதான் திவ்யா டீல் பண்ணுவாங்க வந்தாங்கன்னா. ஃபர்ஸ்ட் வாட்டி வரப்ப நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அந்த மாதிரி பணிவா பேசுவாங்க. அடுத்த வாட்டி வரப்ப கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் ஆகும். அதுக்கடுத்து என்ன ஆசிக் எப்படி இருக்கியா, நல்லா இருக்கியா, அந்த மாதிரி டீல் பண்ணுவாங்க. ஓகேவா? என்ன பண்றீங்க ஆசிக்கு, நல்லா இருக்கீங்களா அப்படின்றவாங்க. புடிச்சு முடிச்சு விட்டீங்க போ. வெளியே வந்து ஆடிக்கார வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆசிக், நான் வந்து கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சு விட்டு போயிடுவாங்க. நான் சொல்லுவேன், தேவதையின் கால் நிலத்துல படக்கூடாது, நீங்க கார்ல சொல்ல ஆர்பிட்டோ 4 வார்த்தை சொல்லி அடிச்சு போயிரு. நான் இது எதிர்பார்க்கல சத்தியமா, நீ அடிக்கலாம். நான் சொல்லிடுறேன், தரையில படக்கூடாதுதான். அப்பப்ப ஏதாவது கஷ்டமா இருந்தா 2 ஏறி 2 மிதி மிதிச்சுட்டு போங்க. தரையில தான் படக்கூடாது. ஓகே, யாரோ ஒருத்தர் கையை ரைஸ் பண்ணிருக்காங்க. ஹோஸ்ட் அவர்களே நோட் பண்ணவும். அனாமிகா, ஹே அனாமிகா. ஏங்க ஃபர்ஸ்ட் டைட்டில பார்த்தேன், ஷோவா பாருங்கன்னு போட்டிருந்தீங்க. ஆனா ஷோவையே பார்க்க முடியலையேங்க, அவ்வளோ போரா இருக்குங்க.
என்னங்க இன்னைக்கு காலையில இருந்து லைவ் போட்டா செம்ம கடுப்பா இருக்கு. இந்த டாஸ்க்காவது நல்லா பண்ணுவாங்கன்னு பார்த்தா, செம்ம மொக்க பண்றாங்கங்க. என்ன இப்படியே போயிட்டு இருக்குமா? இது வேற ஏதாவது விடிவு காலம் இருக்கா இதுக்கு? வா- வாய்ப்பில்ல வாய்ப்பில்ல. நாளைக்கு வைப்பாரு ஒரு டெஸ்ட் பிக் ஆமா பாஸ் நாளைக்கு 2 3 சீக்ரெட் டாஸ்க். எக்ஸ் கண்டஸ்டன்ட் வருவாங்க. ஒண்ணும் இல்ல நரேஷ். நாளைக்கு ஒரு ஐய்யய்யோ! 2 எக்ஸ் அப்ப மொத்தமா டிவியே ஆஃப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். Hotstarல அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுறலாம் Hotstarவ. நாளைக்கு வந்து மாயா உண்மையிலே பூர்ணிமா வராங்களா? நிக்சன். நாளைக்கு வந்து வர மாயா பூர்ணிமா நிக்சன் வராங்க. ஃபன்னா உண்மையாவா? ஏங்க உண்மையாவா? கன்ஃபார்மாங்க? சும்மா சொல்றேங்க. உண்மையா? சும்மா சொன்னேன். நானா மஞ்சள் சொக்கா போட்டிருக்கேனா? என்ன பார்த்தா நான் அப்படியே தெரியுது. இது உண்மை இல்ல. அடுத்த வாரம் கவின் வராப்புல. கரெக்டா புதன்கிழமை நினைக்கிறேன். வேலைக்கிழமை டெலிகாஸ்ட் ஆகும் உங்களுக்கு அந்த எபிசோடு. நான் அதை வேணா எங்க சொல்றேன். வாட்டர்மெலன் ஆடுறத பார்க்க முடியலங்க. எனக்கு பயங்கர சிரிப்பா வருது. 1 hour ஓடிட்டு இருக்கு. எனக்கு அடுத்த வாரம் கவின் வர போறான். என்ன பண்ண போறான்னு தெரியல. இல்ல வாட்டர் கவின் சார் நான் உங்க ஆக்ட் பண்ணி காட்டுறேன் பண்ண போறான்னு இல்ல இல்ல தெரியல. அது லேர்ன் பார்த்தா சிரிப்பா பண்ணிக்கிறோம். இருக்கு. மதன் லேர்ன் பண்ணிக்கிறோம். ஆக்டிங் ஸ்கில்ல கொஞ்சம் கத்துக்குருவாங்க. இல்ல எனக்கு வாட்டர்மெலன் புரியல. இன்னைக்கு கத்துக்கிறோம். யாராச்சும் இந்த சீன் பாத்தீங்களா? கஜினி சீனா? ஆமா கஜினி சீன் தானே. ஒரு சீன் நடிச்சு காட்டினாரே வாட்டர்மெலன் இங்கிட்டு கமருதீன் இங்கிட்டு அரோரா வச்சுட்டு ஜில்லுன்னு இருக்காது. ஜில்லுன்னு இருக்காது. சில்லுன்னு இருக்காது. சாரி. ஜில்லுன்னு ஒரு காதுல இருக்கா. நல்ல வேலை பார்த்ததே மறந்துட்டேனோ எவ்வளவு நல்லா நடிச்சிருப்பேன். அவ்வளவு மெய் மறந்துட்டீங்க நீங்க. ரோஷினி மெய் மறந்துட்டீங்க அந்த ஆக்டிங்ல. கருமத்தை. அதுல நான் வந்து இந்த எல்லாமே பிளர் ஆகி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகி ஒரே ஒரு விஷயம் ஃபோக்கஸ் ஆகல. அந்த மாதிரி சாண்ட்ரா மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். சாண்ட்ராவால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. இல்ல ஆக்சுவலா சாண்ட்ரா சொன்ன பதிலும் நல்லா இருந்துச்சு. இப்படி என்னையே முறைச்சிட்டு போனாரு. இல்ல சாண்ட்ரா பிரச்சின் கான்வர்சேஷன் ஆன் பாயிண்டா இருந்துச்சுல. அபவுட் பார்வதி, அபவுட் விக்கல்ஸ். யார் பாத்தீங்க அத? இப்ப போட்டிருந்தேன் 1 hourல கூட போட்டிருந்தாங்க அது. இல்ல இல்ல நல்லா அவங்க இருந்தது அது. சபரிய கேட்டதுமே ரகு கோச்சுக்காதீங்க. ஏன்னா நீங்க இதுக்கப்புறம் திவ்யான்னு சொல்லும் போது எதையும் சொல்லுவீங்க இல்ல. இல்ல சபரி திவ்யான்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன். ஆனா சாண்ட்ரான்னு சொல்லும்போது என்ன சொல்லாதீங்க. நான் இப்பதான் சொல்லி முடிச்சேன். இல்ல இல்ல சபரிய பார்வதி அனுஷ்கா மாதிரி இருந்தாங்கன்னு. சாண்ட்ரா சபரிய கொஸ்டின் பண்றதுமே வந்து கரெக்டா இருந்துச்சு. நீ அங்க கேள்வி கேட்காம இங்க மட்டும் வர அப்படின்னு ஒரு ஆமா வச்சிருப்பாங்கல்ல. பெர்ஃபெக்ட்டா இருந்தது. பெர்ஃபெக்ட்டா இருந்தது அவங்க. அது இந்த சீசன்ல போன வாரம் கொஞ்சம் நல்லா இருந்தது. திவ்யா நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. சாண்ட்ரா அது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. விஜேஎஸ் வந்து திவ்யாவை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாரு போல் இருக்கு. இந்த வாரம் வாயே திறக்கல. ஐயோ ரொம்ப போர் அடிக்குதுங்க. ஆஷிக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். சனிக்கிழமை திவ்யாவுக்கு சரியான ரோஸ்ட் ஆஷிக்கு லைவ்ல. ஆனா 1 hourல எவ்வளவு காட்டுனாங்கன்னு தெரியலையே. ஒண்ணுமே காட்டல. ரொம்ப கொஞ்சமா தான் லைட்டா இருந்தது 1 hourல. செஞ்சிட்டாராம். என்னன்னு சொல்லிட்டு உள்ள போய் என்ன பண்ணன்னு கேட்டாராம். அவங்க நிஜமாவே அவங்க 3 பேர் தான் ஏதோ டிராகன் பண்ணாங்கறதுனால போன டிராகன் திவ்யா விஜய் ரோஸ்ட் பண்ணாங்களே அதை பார்க்கலையா ரோஷினி? இல்ல அது வந்து இப்ப அவங்க அததான் ரோஸ்ட்னு சொல்றான்னு நினைக்கிறேன். அதுக்கு விஜய் ஒரு பதில் கொடுத்திருப்பாரு. ஓகேவா? ஆனா அது திவ்யா பண்ணதே போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் அவர் ரோஸ்ட் பண்ணா என்ன பண்ணலனா என்ன ருக்கோ என்னையா சாரா? கேட்டீங்க அப்படின்னு கேட்டாருல்ல. அதுக்கு 3 நாளைக்கு அவர் தூக்கம் வந்திருக்காது விஜய்க்கு. ஆமா அவரே அதுதான் வந்து யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி தான் பயங்கர ரோஸ்ட் நடந்திருந்தது. அதனால அவங்க ஜோன் அவுட் ஆயிட்டாங்க. அதுல இருந்து வெளில வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொன்னாங்க. ஆக்சுவலா ஆமா எஸ் அந்த என்னையா சொல்றீங்கங்கிறதுக்கு இல்ல பின்னாடி ஆசி நானு லைவ் ஒரு நிமிஷம் ரோஷினி நான் லைவ் ஓபன் பண்ணுவேன். ஓபன் பண்ணா போதும் இந்த வாட்டர் சார் எதனா ஒரு சீன் எடுத்துருவான். ஓகேவா? எனக்கு கடுப்பா இருக்கும். நேத்து அப்பதான் சும்மா லைவ் ஓபன் பண்ணா அந்த காதல் பண்ணி படம் இருக்குல்ல பிடிச்ச படம் வேற. அது எனக்கு தனுஷ் அழகா பண்ணிருப்பான் அந்த படத்துல. அதை வேற எடுத்து ரீகேட் பண்ணிட்டு கடுப்பாயிச்சு எனக்கு லைவ் கொண்டு வந்துட்டேன். திரும்பி எடுத்துனேன் போறப்பெல்லாம் உள்ள வந்துடலாம். கீழ உழுத மாதிரி வாட்டர்மெலன் கீழ விழுந்திருக்க வேண்டியதானே. அதுதான் சொல்றேன். அந்த படத்துல அது கீழே உந்து ஏதோ போயிட்டு அது நீயும் போயிடுறா கீழே உந்துதான் தோணுச்சு எனக்கு. அதை பாக்குறப்ப அவ்வளவு வெறுப்பாச்சு எனக்கு. அதாவது சாண்ட்ரா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஏமா கிளாஸ் எடுக்கிற ஓகே ரைட்டு. யாரு கிளாஸ் எடுக்கணும்னு பாத்துக்க. ஐயோ கடவுளே. சொல்லுங்க தயா. கொஞ்சம் கொஞ்சம் இருப்பா ஒரே பாயிண்ட் சொல்லிட்டு போயிடுறேன். கொஞ்ச நேரம் முன்னாடி லைவ் பார்த்தேன். வினோத் டீம் வந்து அவன் அடிக்க தேவையில்ல. அவன் டீம் உள்ளே அடிச்சுக்குவான் போல இருக்குது. ஆமா அவன் ஏதாவது வார்த்தையை இங்கிட்டு விட்டான் போல கமருதீனு ஏறுது. இங்கிட்டு கமருதீனு இங்கிட்டு விக்கல்ஸ் இங்கிட்டு வினோத் எல்லாம் 7.5 பொருத்தம். ஏய் இந்த வினோத் நாமினேஷன் இருக்காரா? ஆமா இல்ல 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 இல்ல. வினோத் இல்ல. இருந்தா அமுச்சுட்டு இருப்பீங்க அப்படித்தானே டிராகன்? இல்ல நான் இல்ல இல்ல கேட்டேன். போக மாட்டார். மொத்தமா அவரை வச்சு இந்த தடவை பண்றாங்கன்னா நாமினேஷன் இல்லங்கும் போது நாமினேஷன் இருக்கிறவங்களும் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. அந்த பேட்டர்ன் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி தான் கேட்டேன். அவர் நாமினேஷன் இருக்காரா இல்லையாங்கிறத கேட்டேன். இந்த வாட்டி யாரு வெளியில போகலாம்?
எனி ஐடியாஸ்? சுபிக்ஷா 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 தான் போவாங்க ஆமா, நினைக்கிறேன் இந்த வாட்டி. சுபிக்ஷாவும் ரம்யாவும் தான் கம்மியா இருக்காங்க. ரம்யா வச்சுப்பாங்க. இல்ல ரம்யா வச்சுப்பாங்க. ரம்யா தேவைப்படுவாங்க ஆமா, இந்த இது ரம்யா சேனலுக்கு. ஏன்னா தேவைப்படுவாங்க. ரம்யா வச்சு ஒரு இது கண்டென்ட் என்ன எடுப்பாங்க. கண்டென்ட்? இந்த டான்ஸ் இது வருமே, ஒட்டனா ஒட்டனா இல்ல பக்க இல்ல அது கிடையாதுங்க. அது இல்ல எதுக்கு நான் சொல்றேன் இல்ல ரம்யா தேவைப்படுவாங்கன்னா இந்த மாதிரி எமோஷனலா கண்டென்ட் எடுக்கிறதுக்கு ரம்யா தேவைப்படுவாங்க. அவங்க ஃபேமிலி ஒரு சென்டிமெண்டா வச்சு மூவ் பண்றதுக்கான ஒரு வேலைப்பாடுகள் தான் அதெல்லாம். அவங்க தள்ளிட்டு வருவாங்க ஐயோ எங்கன்னா பிளான் பண்றது. இல்ல இது சேனல் அனாமிகா பேசுங்க. யாரோ சொல்லுங்க. பேசுறாங்களே. ஒண்ணும் இல்ல. இந்த வாட்டர்மெலன்ஸ் இது 1 ஹவர்ல வருது. ரொம்ப கொடுமையா இருக்கு. அப்படியே எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடுற மாதிரி இருக்கு. இல்ல அனாமிகா, அது ரிலேட்டட் தான் ஒரு கேள்வி. ரோஷினி, ஒருவேளை நீங்க இந்த வீக்கெண்ட் போறீங்க அப்படின்னா, இல்ல எந்த வீக்கெண்ட் போனாலும் விஜேஎஸ்ட ஒரு கொஸ்டின், எங்களுக்கு ஒரு சில படங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு சார், தயவு செஞ்சு அவருக்கு ஏதாவது கார்டு ஏதாவது கொடுத்து அது மட்டும் பண்ண வேணாம்னு சொல்லுங்க சார். அந்த படம் பார்த்தா அவர் ஞாபகம் தான் வருது. ஏன்னா நான் மட்டும்தான் அந்த ஃபீல் பண்ணேன்னா மதனும் அதை பண்ணிருக்காரு. இந்த மாதிரி நிறைய படத்தை உடைச்சிட்டாரு. கரெக்ட் தான். என்ன பண்றது? இல்லங்க, இத போய் இல்ல ஆசிக் இத விஜேஎஸ் கிட்ட சொல்லி விஜய் சார் கூட சொன்னார்னா, சார் மக்கள் அது என்ன விரும்பி பாக்குறாங்க சார், ஏன் நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னு அவரு பேசுவீங்க. அப்படி சொல்ல மாட்டாரு. பார்வதிட்ட போய் விஜேஎஸ்கே மேல பொறாமன்னு நினைக்கிறேமா, ஒரு தெரியுதுல, அது வந்து வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்ற. இல்ல டிராகன், எனக்கு எங்கன்னா விஜேஎஸ் நொட்டி பறக்கன்னு நடிச்சு காட்டுவாப்ல, ஓகேவா? அவன மாதிரியே ஆமா. செம்மையா இருந்தது அது. நம்ம அத ரோஸ்ட் நினைக்கிறோம்ல, அது திவாகர் எனக்கு இது இன்னோசென்ஸ்ல வைக்கிறதா என்ன அளவுல வைக்கிறதே தெரியல. ஆனா ஒரு கட்டத்துல பாவமாவும் இருக்கு. அவர் அதை என்ஜாய், நம்மள பார்த்து ஒருத்தர் ரசிச்சு அதே மாதிரி பண்றாருன்னா அவர் அதை என்ஜாய் பண்றாரு உள்ள இருக்கே. இப்ப இதை நான் என்ன கேட்டகரியில வைப்பேன்? ஆனா ஒரு விஷயம், திவாகரை பாராட்ட வேண்டியது, எவ்வளவு புள்ளி பண்ணாலும் கண்டுக்காம அவர் பாட்டுல அவர் செய்யறதே நான் அதை செஞ்சுட்டு இருக்கு. சக்சஸா பாக்குறேன் அனாமிகா. அவர் பண்ற மேனரிசம விஜய் சேதுபதி எடுத்து ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல பண்ணிட்டாருல எண்ட் ஆஃப் த டே. கரெக்ட் தான். ஓபன் பப்ளிசிட்டி அதெல்லாம் ஏங்க நேத்து எஸ்ஏ சூர்யா நினைச்சு காட்டிட்டு எஸ்ஏ சூர்யா வந்து இந்த அளவுக்கு பண்ணாரான்னு தெரியலங்க. பட் ஆனா இது நான் அவரோட பெட்டரா பண்ணுவேன். எனக்கு நேத்து அதை பார்த்த உடனே உச்சாகட்டமா ஆயிடுச்சு எனக்கு. டேய் அதுவும் இது ஒண்ணு அந்த ஆள் நடிச்சது இல்ல டிராகன், எனக்கு எங்க பிரச்சனைனா புதுப்பேட்டை சீன் வந்து சோலோ மோனோ ஆக்டிங் வந்து இது கமருதீன் பண்ணுவான். அந்த இது அப்படியே குத்தும் போது அப்படியே உள்ள ஏறும்பார், அப்படி இருக்கும் நடிப்பு. இப்ப இவர் போய் கமருதீன்ட்ட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா பேசுவார். எனக்கு இங்கதான் கோவம் வருது. நீ நல்லா நடிக்காத, ஓகே, உயிரை கொடுத்து நடிக்கிற ஒருத்தவன்ட்ட போய், ஏன்னா அவன் நடிப்பு அப்படி இருக்கும், அந்த சிக் பண்றது அவ்வளவுதான் இருக்கும். இனிஷியல்ல ஆசிக் நம்ம யோசிச்சோம்ல, ஏன் கமருதீனுக்கு திவாகரை பிடிக்கல அப்படின்னு. ஏன்னா அவங்க 2 பேரும் தான் கான்ஃபிளிக்ட் அதிகமாயிட்டு இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி இது ஒரு மேஜர் ரீசன். ஏன்னா கமருதீன் கிட்ட இவர் சொல்லியிருப்பாரு, நடிப்பெல்லாம் அப்படி இப்படின்னு. அவன் ஐடி கம்பெனியை விட்டு நடிக்கிறதுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பிரவீனுக்கும் அதே பிரச்சனை தான் ரோஷினி. பிரவீனும் அதுதான், நடிப்பு தான் எங்களுக்கு மூச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இவர் அதையே வந்து இப்படி பண்றது, அதாவது அவர் பண்றது உங்களுக்கு கோமளித்தனமா தெரியுது. எங்களை ஒரு அசிங்கப்படுத்துற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்கிறது அவங்க எண்ணம். பட் ஆனா இல்ல ரோஷினி, எடுத்துக்கல. திவாகர் என்ன பண்றாருன்னா, நான் எனக்கு பிடிச்சத நான் வந்து ஆர்வமா அவர் நிக்கிறாரு. அதனால ரெண்டுமே ஒத்துக்க முடியாத ரீசனா போயிருச்சு. கரெக்ட். ஆமா. இல்ல ரோஷினி, மெர்ச்சி சிவா உங்களை சொல்லும் போது உங்களுக்கும் சிரிப்பு வந்துச்சு, அவனுக்கும் சிரிப்பு வந்துச்சுல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து கலாய்க்கிறேன், ரோஷினிக்கு படம் என்ன தெரியும், எனக்கு தான் தெரியும் அப்படின்றத நான் கலாய்க்கிறேன். அவர் அதை உணர்ந்து பண்றாரு, அது வேற. ஆனா இதே மெர்ச்சி சிவா வந்து நான் உண்மையிலே கிளாசிக்கல் டான்ஸரு அது இதுன்னு சொன்னா, நீ என்ன ஆடுற, உனக்கு ஆட்டமே தெரியல, உனக்கு நடிப்பே வரலன்னு உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த இடத்துல? அவர் அதை விளையாட்டாதான் பண்றாரு அப்படின்றது நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா அவர் சூப்பர், ஓகே. ஆனா அவர் அதை சீரியஸா பண்றேன்னு நம்பிட்டு இருக்காரு. இப்போ ஏதோ ஒரு இடத்துல நிரஞ்சன் சொல்லிட்டு இன்ஸ்டால ஒரு பையன் வந்து நடிச்சிட்டு இருப்பான். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. மண்டே ஆட்டிக்கிட்டே இருப்பான். ஒரு நிமிஷம், நான் பை கிளம்புறேன், விடை பெற்றுக் கொள்கிறேன். பை பா எல்லாரும். ஓகே பாய் அனாமிகா. அப்போ அவன்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணி ஒரு சில பேர் நடிப்பு கத்துக்கோ, கொஞ்சம் இது பண்ணு, ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்வாங்க. ஏன்னா அவன் ஏதோ ஒரு இடத்துல சரி ஓகே நம்ம அப்படியே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம்னு நினைக்கிறது. இவர் வந்து ஈக்குவலாவே வந்து சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலாவே தன்னை நினைச்சுக்கிறாருன்றதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் அங்க தப்புன்றத சொல்றேன். இல்ல ஆசிக், அதாவது நேத்துங்கிறேன் வீக்கெண்ட் எபிசோட்ல சாண்ட்ரா கிட்ட போய் சொல்லுவாருல்ல,
அவன்லாம் நடிப்பு தெரியுமா? அவன் நடிப்பு ஓப்பனா தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு, அவன் நடிப்ப கொச்சப்படுத்துற மாரி சொல்லுவார்ல. அவனுக்கெல்லாம் இந்த பிராங்க் எல்லாம் பண்ண தெரியாது. அவன் மூஞ்ச பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அப்படிம்பாரு. ய்யோ! அதான் கண்டுபிடிக்கலையே. அவன் அதாவது அவரோட அந்த எண்ணமே பாரேன். ஆ அவன்லாம் அவனுக்கு நடிக்கவே தெரியாது. அந்த ஜட்ஜ்மெண்ட் இவரு ரொம்ப ஈஸியா வச்சுட்டாரு. அதே தான் கமருதீனும் பண்ணான். இப்ப அவரு வந்து அவர் நடிக்கிறது வந்து கோமல்தனமா இருக்குது. அவங்களோட ஜட்ஜ்மெண்ட். ஸோ இது 2மே வந்து தப்பான புரிதல் மாரி நம்ம எடுத்துக்க முடியாது. இப்ப அவருக்கு வந்து என்னன்னா, அவன் பண்ணா இப்படிதான் இருக்குங்கிற ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொண்டு வந்தாருங்கிற ரீசன் அவர் தான் சொல்லணும். இப்ப கமருதீன் மேல அந்த எண்ணம் ஏன் வந்துச்சுன்னு அவருக்கு அது யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல முடியுமா அவரால? அதுவும் கமருதீன் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்ப அவர் வந்து விஜய் அந்த கேள்விய வேற மாரி கொண்டு போயிட்டார். சாண்ட்ரா வந்து நம்ப வச்சுட்டீங்கன்ட்டாரு. கமருதீன பத்தி சொல்லுங்கன்னு இப்படி சொன்னீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ! அப்ப அப்ப இருந்திருக்கும் அந்த ஃபயர். ஆனா அவர் அப்படி கேட்கல அந்த கேள்விய விஜய். ஸோ பிரச்சனைய எங்க வரக்கூடாதோ அத மாரி அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட்டாரு. அதேதான் இங்க கமருதீன் விஷயத்துல. கமருதீன் வந்து திவாகர் கேட்கும்போது, "ஏன் நீங்க திவாகர நோண்டிட்டே இருக்கீங்கன்னு" தான் கேட்டாரு. ஓகேவா? அப்ப சார் அவர் இப்ப கமருதீன் வந்து, "சார் இவர் நடிக்கிறது வந்து எங்களுக்கு பார்க்க இப்படி இருக்கு சார்ன்னு" பேச கூட விடல. இங்க என்ன பிரச்சனைன்னா, ஆக்சுவல் காரணகர்த்தா விட்டுட்டு, இவங்க 2 பேரையும், "ஓகே நீங்க 2 பேரும் இத பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு மைல்டா தான் அந்த விஷயத்த அணுகுறாங்க. அ அது வந்து என்னால அ ஒரு ஆடியன்ஸ ஏத்துக்க முடியல தான். என்ன பண்றது? அவங்க அந்த விஷயத்தையே நல்லா கொழுந்து விட்டு எரியிற மாரி கேள்வி கேட்கலாம். ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்க கூடாதுன்னு இருக்காங்க. இல்ல அதுதான் என்ன பிரச்சனை தெரியுமா டிராகன்? அந்த கமருதீன் மேட்டர் போன வீக்கெண்டு நடிக்க தெரியல, நடிங்க அப்படின்னு சொன்னது. எனக்கு விஜேஎஸ்க்கு கம்மு மேல சரியான வன்மம். ஓகேவா? ஆனா அது சர்காஸ்டிக்கா திவாகரையும் அடிச்சதுதான். ஆனா அவர் அந்த சந்துல முடிஞ்ச வரைக்கும் கம்ருவ என்ன அடிக்க முடியுமோ அங்க அடிச்சுட்டாப்ல. அவ்வளவுதான் மேட்டர். அவர் இன்டென்ஷன் கம்மு அடிக்க கூடாதுன்னு இருந்துச்சுன்னா, அது திவாகருக்கு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்திருக்கும் தான். ம். ஏன்னா ஆனா அவரு அதால மொத்தமும் அந்த காமெடியா திவாகர ஓட்டுறதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. நீங்க எப்படி அவர வந்து அவர் நடிப்பது இது பண்றீங்க? நீங்கலாம் அவர் நடிச்சதே கண்டுபிடிக்கவே முடியல. அப்ப அவங்க ஒழுங்கா நடிச்சாரு ஒத்துக்கோங்கன்னு சொல்ற மாரி சொல்லியிருக்கணும். ஓகேவா? ம். அந்த ஜட்ஜ்மென்ட் இப்ப அவர் நடிப்ப கொஸ்டின் பண்றது தான் இவங்க பண்றாங்க. அப்ப நீங்களும் அத பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். அத சொல்லவே இல்ல அவரு. ஓகேவா? இந்த மாரி பாயிண்ட் சொல்லணும்னா நெறைய சொல்லிட்டே போலாம். பட் அங்க அதுதான். அவரு ஷோவுக்கு ஆனா இத எப்படி ஹேண்டில் பண்றாருன்னா, கலாய்ச்சது மட்டுமே. அ அதாவது நீங்க அப்படின்னு சொல்லிட்டு, "எப்படி கண்டுபிடிச்சீங்க திவாகர்?" அப்படின்னு கொண்டு போயிட்டாரு. என்னது கண்டுபிடிச்சீங்களா? இப்ப அவர கலாய்க்கிறது ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. அவரு என்ன சொல்லி சாண்ட்ராவ பிரெயின் வாஷ் பண்ணாருங்கிறத சொல்லாம, எப்படி அத கடத்திட்டு போனாரு பாருங்க. ஸோ தே நோ ஹவ் டூ மேக் த ஷோ. அவங்க பர்ப்பஸ்ஃபுல்லா இந்த இதான் கொண்டு போணும்னு இருக்காங்க. இப்ப நான் கேட்ட கேள்வி கேட்டுருக்கலாமே, ஏன் கேட்கல? சொல்லுங்க சிவராம். இல்ல டிராகன் ஐ ரியலி மிஸ் ஐ ரியலி மிஸ் ஒரு நிமிஷம் ம். முடிச்சிடுறேன். ஐ ரியலி மிஸ் மாயா இந்த டைம்ல. மாயா உள்ள இருந்திருக்கணும். எப்பா இருந்திருந்தா வேற மாரி இட்ஸ் இருந்திருக்கும். நீயும் தான் நடிக்கிற. நான் நடிக்கிறேன் பாரு இல்ல, இல்ல. அப்படின்னு. மாயா மாயா இந்த வந்து எப்படியா ரேட் பிரச்சனையே பண்ணிருப்பானா அந்த யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இல்ல இருக்கேன். மதன். இந்த பிரச்சனையே அவங்க திவாகர் சொல்றதெல்லாம் பாரு, ஒருத்தங்க ஆளுங்க பத்தி பேசும்போது அவர் இல்லாதப்ப பேசுறாரு. இப்ப ரம்யா கிட்ட பத்தி ரம்யா இந்த சாப்பாடு வைக்கிறத நீ தான் தைரியமான ஆளாச்சே. போய் ரம்யா கிட்டயே சொல்லு. அம்மா நீ இப்படிலாம் பண்ணாதம்மான்னு சொல்லு. அது ஏன் பார்வதி கிட்ட வந்து எத்தி வைக்கிற? நீ தான் தைரியமான ஆளாச்சே. போய் ரம்யா கிட்டயே சொல்லு. ரம்யா நீ இப்படிலாம் சாப்பாடு வைக்காதன்னு சொல்லு. அது என்ன வந்து பார்வதி கிட்ட பத்த வைக்கிறது? புரியலையே. இவரு தான் எதுக்குமே பயப்பட மாட்டாரு. நான் தான் சார் நான் நியாயமான ஆளு சார். சார் நான் எதுக்குமே அஞ்ச மாட்டேன் சார்ன்னு சொல்லி ஸ்டேஜ்ல லிவிங்லலாம் நின்னு பேச தெரியுது. பிரச்சனை வந்தா மட்டும் பார்வதி, பாரு பார்வதி அங்க போது கப்ப அவரு மட்டும் வைக்கிறாங்க. யோவ் என்னைய குசு குசுன்னு பார்வதி கிட்ட பேசிட்டு இருக்க? ஏதாவது சத்தமா போய் லிவிங்ல கிச்சன்ல போய் பேசணுமோ அத பேசாம இருக்காரு. அப்ப சைலன்ட்டா இருந்துட்டு வந்துட்டு, இங்க எனக்கு புரியல. இப்ப அவரு ஸ்ட்ராட்டஜியா என்ன பண்ணணும்னு நெனைக்கிறாரு? அப்ப நாமினேஷன்க்கு ரம்யா வரணும். பார்வதி வந்து ரம்யா பேர சொல்லணும். அவ்வளோதானே. அதுக்கு எதுக்கு இவ்ளோ சீனு? எனக்கு எனக்கு இந்த கேம் அவரு விளையாடுறத பார்க்கும்போது தான் ஒண்ணு சொல்ற மாதிரி நடந்துக்கணும். நான் வந்து எதுக்கும் பயப்பட மாட்டேன். நியாயமா இருப்பேன்னா நியாயமா இருக்கணும். அதுவும் இருக்கிறது இல்ல. இல்ல நான் யாரையுமே தப்பா பேச மாட்டேன்னா தப்பாம பேச அதையும் பண்றது இல்ல. ஆ, ஏதாவது வந்துட்டு இங்க ரீல்ஸ் பண்றதுக்கு நீங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்பப்ப ரீல்ஸ் பண்ணிடுறாரு. ஓகே ஃபைன் ரீல்ஸ் பண்ணுங்க. மத்தபடி வேற என்ன பண்ணீங்க? ஜாலியா என்டர்டெயின் பண்ணீங்க. ஓகே. பார்க்குறவங்களுக்கு அது பிடிக்கல ஃபைன். ஆனா நீங்க ஜாலியா என்டர்டெயின் பண்றீங்கன்னா அக்செப்டட். அவ்வளவுதான். மத்தது எல்லாமே நெகட்டிவா இருக்கே. அது அவருக்கு யாரு அவருக்கு அத ஃபீட் பண்றது? மத்தவங்க சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு அவன் ராஜாவா இருந்துகிட்டு எஃப்ஜே அந்த தர்பீச அவரு வந்துட்டு, "ஐயோ! யோவ் எதுக்கு எப்ப பார்த்தாலும் எந்திரிக்கிற? உட்காருயா. யோவ் இதுக்கு நீ எந்திரிக்க கூடாது. உட்காரு." எஃப்ஜேவோட கடமையே அதான். யோவ் நீ சேவகன்யா, அவர் ராஜாயா. சேவகன் வந்து ராஜாவ விரட்டுறான். இதுக்கெல்லாம் எந்திரிக்காதயா. உட்காருயா. எனக்கு சிரிப்பு அடக்கல. எனக்கு சபரி ராஜாவா? இல்ல தர்பீஸ் ராஜாவா? இல்ல எஃப்ஜே ராஜாவான்னே தெரியல.
ஓகேவா? 2 பேரும் பக்கத்துல நின்னுக்கிட்டு அதாவது குடுத்த டாஸ்க்கே அவர் எந்திரிக்காம பாத்துக்கோங்க. அவர் எதுக்கு கமெண்ட்ரி குடுக்காம பாத்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்களா என்னன்னு தெரியல. சபரி அனுப்பிச்சது அப்படியே கட்டுக்கோப்பா. இங்க எந்திரிக்கக்கூடாது. அங்க எந்திரிக்கக்கூடாது. அவர் எனக்கு அது பாவமா இருந்தாலும், ஆனா நல்லா மெயின்டெயின் பண்ணாங்கப்பா அப்படின்னு தான் இருந்துச்சு. ஓகேவா? இது வந்து இல்ல, ஒரு நிமிஷம் டிராகன் இருங்களேன். சிவராம் கை தூக்கி இறச்சிக்கிட்டே இருக்காரு. சாரி டு நான் ரொம்ப மன்னிச்சிருங்க. நம்ம வேற போய் ஏங்க அவர் ரொம்ப நேரமா கையை இறக்கி ஏத்திட்டே அப்படியா? இருக்காப்புல. எனக்கு அது பேசணும்னு ஆர்வமா கிளிச்சுன்னு இருக்கிறது நினைச்சேன் போல. நானு. இல்ல அவர் இறக்கி ஏத்திட்டே இருக்காப்புல கை. நானும் பார்த்துட்டே இருக்கேன் ரொம்ப நேரமா. ஒரு சிவராம் ப்ரோ சிவராம் பேசிடுங்க சொல்லுங்க. தயவு ஏதாவது செஞ்சு. கருத்து இருந்தா சொல்லிருங்க. கையை வர இறக்கி ஏத்திட்டே இல்ல இருக்கீங்க. இது தர்பீஸ் வந்து இந்த ராஜா மாதிரி பண்ண சொன்னா காதல் பார்த்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காயா லைவ்ல. ஐயோ ஐயோ போங்கடா போங்க. இல்ல இங்க இந்த இல்ல காமெடியா டிராகன் ஒரு இருக்குன்னா நிமிஷம் 1 ஹவர்ல இதெல்லாம் காமெடியா தான் இருக்கும். ஓகேவா? நான் இங்க ஆனா லைவ் வன்மையா பாக்குறவங்களுக்கு கடுப்பா இருக்கும். டோன்ட் கம்பேர் வித் காதல் பரத். டிராகன் அவர் பரத் சொல்ல வன்மையா நடிச்சிருக்க போறோம் கண்டிக்கிறேன். காதல் அது பரத்துல. எப்படி நீங்க வந்து காதல் பார்த்து நீங்க அவ்வளவு சீக்கிரம் அசிங்கப்படுத்திடலாம்? என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சிவராமன்? சீரியஸா ஸ்பேஸ் காதல் படத்தை கொடுத்துட்டோம், ஸ்பீக்கர் அசிங்கப்படுத்தல. கொடுத்துட்டோங்கிறதுக்காக நீங்க என்ன வேணா பேசிடலாமா? அது எப்படி நான் ஒத்துட்டு போறது? என்னால காதல் என்னால படத்தை இதை ஏத்துட்டு இருக்க அசிங்கப்படுத்தான்னு முடியாது. சொல்றீங்க. மனசாட்சி எல்லாம் ஆமா அது ஆனா எனக்கு ஒண்ணு ரகு ப்ரோ உள்ள விக்ரம் இருக்கான்ல, அவன் வந்து மாயாவோட அசிஸ்டன்ட். ஓகேவா? மாயா அசிஸ்டன்ட்னா மாயா வந்து அவனுக்கு ட்ரெயினர். ஓகேவா? அவன் தான் அவனுக்கு கூத்து பட்டில நடிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். நான் பாத்திருக்கேன் அவன் கூத்து பட்டில நடிக்கிறதெல்லாம். ஓகேவா? யாருன்னா மாயாவும் இவங்கெல்லாம் ஒரு டீம். ஓகேவா? அந்த டீமா இவன் நடிக்கிறது நான் பாத்திருக்கேன் நிறைய இடத்துல. பயங்கரமான ஆர்டிஸ்ட் அவன். ஓகேவா? தன்னை ஒரு இடத்துல எங்கேயுமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அவன் காட்டிக்கவே கிடையாது. எனக்கு நடிக்க தெரியும். நான் யாரு இப்படிதான் நான் சூர்யா நடிப்பு அரைக்கேன். நான் வந்து பெரிய ஆள். விக்கல்ஸ சொல்றீங்க? விக்ரம்ஸ் அதுதான் இன்னைக்கு இன்னைக்கு நடிப்பார் நீங்க விக்ரம்ஸ். அது அவர் நடிக்கிறாருன்னு தான் நாங்க டே 1 சொல்லிக்கிட்டு இருக்கோமே. இவரு நடிப்பு அரக்கன்னா ஒரு அதான் சொல்லிட்டு நடிப்பின் இருக்கேங்க. நான் அது அதான் ஃபைன் ரோஷினி. பேர் வச்சாச்சு மதன். அவர் நடிப்பின் குரு. விக்கல்ஸ் வந்து நடிப்பின் குரு விக்கல்ஸ். அது ஓகே ரோஷினி. பட் நான் அதான் சொல்றேன்னா நடிக்கிறது ஓகே ரைட்டு. பட் ஆனா வந்து தான் வந்து பெரிய நடிகன் காட்டிக்கவே இல்லை எங்கேயுமே அவன். நான் வந்து நடிப்பறக்கன். எஸ்டிஓ சூர்யாக்கு மேல நானு. தனுஷ்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாதுங்க. அவர்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த 3 படம் சீன் பண்ணேன். தனுஷ் சாரை விட நான் நல்லா பண்ண சொன்னா நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு. அப்படி சொன்னாங்க எனக்கு. அதை பார்த்து சிரிப்பா இருந்துச்சு எனக்கு. எது நீ அதோட நல்லா பண்ண ஓகே ரைட். ஏதோ ஒண்ணு உனக்கு தேவை இது இந்த மதன் அவர் பப்ளிசிட்டி. இதை வச்சு சிவாஜியை கொஞ்ச விட நாள் பெட்டரா ஓட்டிக்கணும். பண்றேங்கிறாரு. இது இப்ப தனுஷ் இவருங்க சச்சிய சூரியல ஏமாத்துறோம். எனக்கு அது சூர்யா சீன் இருக்குல்ல அது சொல்லிட்டு அவன் இவ்வளவு சொல்றான். இந்த சூர்யா சீன் பண்ணிட்டு சொல்றான் உள்ள. சூர்யா சார் கூட பேர் தெரியலங்க. ஆனா எனக்கு பேர் கொடுத்துச்சிங்க. இது நல்ல பேர் கொடுத்துச்சு. அந்த சீனை வந்து சூர்யா சார் வச்சு ஞாபகம் வச்சுப்பாங்களா கேட்டா கிடையாதுங்க. என்ன வச்சு ஞாபகம் வச்சுப்பாங்க. எனக்கு புரியல. டேய் கஜினி பண்ண பாத்திருக்கேன் முன்ன பண்ண நீ ஐகானிக் சீன் அது. அதை நீ எடுத்து ரீக்ரியேட் பண்ணி அதை வச்சு ப்ரமோட் பண்ணிக்கிட்ட. அதை வேணா நீ வந்து குத்தி காத்திக்கிட்டு இருக்க உள்ள வந்து. இது என்ன வச்சுதான் சூர்யாக்கே ஃபேம் கிடைச்சிச்சு. அந்த அந்த கஜினி படமே வந்து ரிலீஸ் பண்ணாங்க கோப்பமாதான். ஆனா மதன் கஜினி படம் கவனிச்சீங்களா? ரிலீஸ் இத பண்ணாங்கல்ல. சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஓகேவா? அத சொல்லி நெகட்டிவ் பப்ளிசிட்டில வந்து பாப்புலர் ஆகி 11 மாசத்துல ஒருத்தன் பிக் பாஸ் வீட்டுக்கே போயிட்டாங்கிறதையும், அதையும் நாமெல்லாம் நம்மள ஒரு காமன் ஆடியன்ஸ பார்க்க வச்சுட்டாங்கிற வரைக்கும் அந்த சாதிச்சிட்டான்ல. பயங்கரம். ஏன்னா வெறும் நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான். இப்ப இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி நம்மள எப்படி சொல்றது? நம்மளங்கிறத விட பார்க்க வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்ப சேனல் மேல அத பழி போட்டாலும், ஹி இஸ் பிகமிங் பாப்புலர் சம்ஹவ் அப்படிங்கிறத கொண்டு இல்ல வந்துட்டாங்கல்ல. டிராகன் நான் ஆக்சுவலி நான் இல்ல இல்ல அவன் தெரிஞ்சே பண்றான். அதை மதன் அவன் அதை ஒரே தெரிஞ்சுதான் நிமிஷம் பண்றான். தெரியாம மதன் ஒரே பண்ணல. நிமிஷம். ஆக்சுவலி நான் சீரியஸா சொல்லு என் சொல்லு. வைஃப்ட்ட அதை பத்தி நான் நேத்து பேசிட்டு இருந்தேன் நைட்டு. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்ம கேட்கப்படணும். ஆமா. நம்ம சொல்ற விஷயம் வந்து நமக்கு நடக்கும். நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம முதல்ல நம்ம அதை நம்பணும். நம்ம அதை வந்து ஆர்டிகுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம டே டு டே லைஃப்ல வந்து அதை வந்து நடந்துருச்சுங்கிற மாதிரியே கொண்டு வந்துடணும். அதை நடந்துரும். அதுக்கு யோசிச்சு பார்த்தா இந்த மனுஷன் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அதை தாங்க பண்ணியிருக்கான். சாரி பண்ணியிருக்காரு. இல்ல ரகு, அத விட தீபக் வந்து அவர்கிட்ட அவரு சொல்லுவாரு. அப்ப அவர் குடுத்த பதில கவனிச்சீங்களா? இந்த மாரி நீங்க பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு வந்து கேட்கும்போது ஒரு பதில் சொல்லுவாரு. சார் இதெல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம் சார். அதாவது அந்த என்பிடி டிஸ்கஷன் அப்ப நார்சிஸ்டிக் அப்ப அவர் ஒரு ம். விளக்கம் குடுப்பாரு. நான்லாம் ஷாக் ஆயிட்டேன். அப்ப இந்த ஆளு தெளிவா தான் இருக்கான். கோமாளி கிடையாது. வக்ரமுக்கு புடிச்சவன்லாம் இல்ல. எல்லாமே ப்ரீ பிளான்டா பண்றாரு. ஸோ இட்ஸ் வெரி ரிஸ்கி. அவரு நீங்க எனக்கு எப்படி சொல்றது? உண்மையிலேயே ஐக்யூ லெவல் அவருக்கு எவ்வளோ டெஸ்ட் பண்ணி அந்த ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆசைப்படுறேன். ஓகேவா? ஏன்னா அந்த அவரு போடுற அந்த விஷயங்கள், வார்த்தைகள் எல்லாம் இருக்குல்ல. எங்க போட்டா எது அவங்கள ட்ரிகர் பண்ணும், எங்க இத வந்து உசுப்பேத்தணும்னு தெரிஞ்சே பேசுறாருப்பா. நான் அது ஐயோ! நொந்துட்டேன்.
இது இது நான் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இத நான் தான் சொல்றேனே. ஒருத்தன் செல்ஃப் மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் வீக் கவனிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு கேம்ல நான் போடுற கமெண்ட் எல்லாமே, இல்ல நீங்க அவர அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நான் போட ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா, அவர் பண்ற விதங்கள் எல்லாமே பக்காவா இருக்கு. இப்ப இங்க ஸ்கோரிங்ன்னா, இங்க ஸ்கோரிங். அது 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 அழகா அத எடுத்து வைக்கிறாங்க. அதுவும் இல்லாம வீக்கெண்ட் எபிசோடும் இப்ப என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா, அவர் பாயிண்ட்ட முடிக்கவே மாட்டேங்கிறாரு. அது ஒண்ணு தான் மிஸ்டேக். ஓகேவா? அதுவுமே ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். ஏன்னா 1 ஹவர்ல எது வராதுன்னு தெரியாதனால, இஷ்டத்துக்கு பேசுறாரு. அப்ப நீங்க எடிட் பண்ணணும்னா, சென்டென்ஸ ஃபார்ம் கரெக்ட்டா போட்டா தான் நீங்க எடிட் பண்ணி ஆகணும். சோ, அதனால அவர் ஃபுல்லா பேசும்போது, போடுறது எல்லாமே ப்ளேமு. நீங்க எப்படி எடிட் பண்ணாலும் நான் என்னோட கன்டென்ட் வெளிய வந்துருங்கிற மாரி பிளான் பண்ணி அடிக்கிறாரு. ஓகேவா? சோ, அது பெரிய விஷயம். இப்ப அவர் கன்டென்ட் எடுக்கணும்னா, நீங்க அவ்வளோ நேரம் அவர் ஃபுட்டேஜ மொத்தமா தூக்கணும். அவர் அவர் பேசுறது வரவே கூடாதுன்னு. அது பண்ணவே இல்ல. முடியாது. அது கரெக்ட் தான். இல்ல அதே பாயிண்ட்ல நான் என் வைஃப்ட்ட எப்படி சொல்லி முடிச்சேங்கிறதையும் சொல்லிடுறேன். அவரு என்ன வேணா லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன மாதிரியான தியரி வேணா கொண்டு வந்து பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணட்டும். பட் நான் அவர அடிக்கணுங்கிற பட்சத்துல நான் தான் முதல்ல வந்து அடிப்பேன் அப்படிங்கிறதையும் இல்ல. சொல்லிக்கிட்டேன். இப்ப அவருக்கு ஓட்டு நாம போட மாட்டோங்கிறது செகண்டரி. பட் இஸ் பெர்ஃபார்மிங் டூ த கோர்ங்கிறத நீங்க அவாய்ட் பண்ணவே முடியாது. ஓகேவா? அது ம். அதுதான் நீங்க ஒரு ஷாக்கிங் ஃபேக்டரா இருக்கு. இப்ப ஒருத்தன் வந்து எதுக்குமே பயப்படல. நான் இதுதான் எனக்கு இது ஸ்டேஜ் நான் கிடைச்சிருச்சு. இது நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு அடம்புடிச்சு பண்றவங்க கிட்ட நீங்க என்ன சொல்லி பண்ணுவீங்க? சோ அதுக்கு நீங்க இப்ப நீங்க பார்வதி விக்கல்ஸ் கொஸ்டின் பண்றான்ல, எங்க திவாகர்ட்ட போயிட்டு இதே ஃபைட்ட பண்ண சொல்லுங்களேன். ஷோ கலகட்டும். அதாவது பிக் பாஸ் ஷோவே பிச்சு உதறும். ஆனா பண்ண முடியாது. எவன் பைத்தியம் தெரியாதுங்க. சாரி எவரு பைத்தியர் அப்படின்னு தெரியாதுங்க. இல்ல டிராகன் போன வாரம் மஞ்சரி பண்ணாங்களே ஒரு மேட்டர் சம்பவம். அது செம சம்பவம். நீங்க அதை யோசிச்சு பார்த்தா எனக்கு சிரிப்பா இருக்கு இன்னி வரைக்கும். சைக்காலஜி நீங்க படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்க. அவங்க மஞ்சரி என்ன பண்ணுவாங்க, சைக்காலஜியோட பேசிக் ஒன்று எடுத்து கேட்பாங்க. ஓகேவா? அது பேசிக் தான், லிட்டரலா பேசிக் தான். அது கூகுள்ல போட்டாலே வந்துரும் உனக்கு. அது சைக்காலஜி. அது கேட்டவனே நான் இல்லைங்க நான் ரொம்ப பேசிக் தான் படிச்சிருக்கேன். யோ அவன் கேட்டதே பேசிக் தான். ஏன்னா மஞ்சரி ஃபுல்லா சைக்காலஜி படிக்கல. அவன் படிச்சதே பேசிக் தான் படிச்சுட்டு ஏங்க வந்திருக்காங்க ஆங்கிலம். மதன், ஓகேவா? நீங்க அதுவே மெடிக்கல் உனக்கு டேம் தெரியல. வரைக்கும் போயிட்டீங்க. அவரு பிக் பாஸ் கிட்ட ஹேட்னா என்னன்னு தெரியலன்னு சொன்னாரு பாத்தீங்களா? நான் அங்கேயே சிதறிட்டேன். யோ தொப்பினா என்னன்னு தெரியாமலேயே நீ டாக்டருக்கு படிச்ச. ஓகே ஃபைன். இல்ல பிசியோதெரபிஸ்ட் படிச்சாரு. பிபிடின்னு வேற சொல்லிக்கிறாரு. சோ அது ஏங்க அது கேப்னு சொல்லுங்க. அப்பதான் தெரியும் அவருக்கு. அவர் பாஷையில தான் இல்லைங்க. இதெல்லாம் ஒரு அநியாயமா தெரியல. இப்ப அதாவது இப்ப ப்ரொஃபஷனா வந்து அவர் தான் சொல்றாரு, நான் துபாய் போயிருக்கேன்ட்டு. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போகும்போது எங்க அது கேப் சொல்லுவாங்க, எங்க ஹேட் சொல்லுவாங்கலாம் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. ஆனா படிச்சவங்களுக்கு அது ஈஸிங்க. ஹேட் எப்படிங்க தெரியாம இருக்கும்? ஓகேவா? அதுவும் கேப்ல எத்தன விதமான கேப் இருக்கு. சைஸ் வேரியன்ஸா இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் அது என்ன சொல்றாங்கன்னு தெரியணும். அவரு இ சரி ஓகேப்பா. அவருக்கு அது கூட தெரியல. ஆ எனக்கு சாண்ட்ரா கிட்ட அவர் பேசும்போது, அந்த கிரிஞ்சு வந்து அப்படிலாம் நீ சொல்லக்கூடாதுன்னு சாண்ட்ரா ஒரு கேள்வி கேட்பேன். கிரிஞ்சுன்னா என்ன தெரியுமான்ட்டு. அதுக்கு நழுவாரு பாருங்க. ஓ! அப்ப உண்மையிலே அது கெட்ட வார்த்தை இல்ல போட்டுருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாம அப்படியே நழுவிருவாரு. அப்ப அதாவது அங்க நான் அவரோட புத்திசாலித்தனத்தையும் கவனிச்சேன். அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம, ஆர்கியூமென்ட்டும் பண்ணிட்டு, அதுக்கு விளக்கமும் சொல்லாம சாண்ட்ராவையும் குழப்பி விட்டுட்டு போயிருவாரு. என்ன மனுஷன்யா நீ அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஓகேவா? அதாவது ஒரு வார்த்தைக்கே புரியாம நீங்க உங்களால சண்டை போட முடியுமா? கஷ்டம். இங்க யாரையாவது பண்ண சொல்லுங்க. இப்ப நான் ஒரு இத பண்ணணும். எனக்கு அது அர்த்தமே புரியாம நீங்க அதுக்கு ஃபைட் பண்ணணும். எப்பா! நான் அதெல்லாம் அதுக்குன்னே உங்களுக்கு ஒரு பவர் வேணுங்க அப்படி பண்றதுக்கு. அதாவது மூளை இல்லாதவனுக்கு என்ன வேணா பேசலாம்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. பட் ஆனா அத அவர் பண்ணாருங்க. அது அவ்ளோ தெளிவாவும் பண்ணாரு. அந்த கேள்வி அவங்க மடக்குனாங்க. கிரிஞ்சுன்னா என்னன்னு தெரியாதான்ட்டு. பதிலே வரல. டிராகன் சொல்லுங்க. அந்த அர்த்தம் அதுவுமே எனக்கும் தெரியாது தான். கிரிஞ்சுனா என்னன்னு. இதுக்கு என்ன சொல்ல முடியும்? தெரியாதுன்னா தெரியாதானே சொல்ல முடியும். அது அவர் சொல்லலையே. உண்மையானதான். தெரியாது சொல்லல. அவர் தெரியாது சொல்லல. அதுதான் மேட்டர். அந்த ஆளு நழுவிட்டாரு. நான் அங்க ஓப்பனா சொல்லிட்டேன். எனக்குமே அது மீனிங் தெரியாது. மழை பெஞ்சு வந்த மாதிரி இருக்கு. நான் சரி பேசுறது கேக்குதா? இரு ஒரே நிமிஷம். சரி நான் பேச வினோத் கேக்குதா? அத மட்டும் கேக்குது சொல்லுங்க. உள்ள இருக்க. கேக்குது. வினோத் என்ன டைரக்டர் ஒர்க்கா பண்ணிட்டு இருக்காரு உள்ள. ஏன் நரேஷ்? அவரே டைரக்டர். அவர் ராசா இல்லையா? சீ, ராஜா. ராஜா இல்ல அவரே வந்து ப்ரோ என்ன அவர் ராஜா ப்ரோ. அப்படியே டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு உள்ள. எவன் பேசினாலும் அங்க போய் கட்டு, இப்படி பேசாத அப்படி பேசு. அவர் இங்க ஒருத்தர் டைரக்ட் பண்ணுவாரு. இவர் இந்த பக்கம் நடிப்பாரு. அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான உட்காந்து ஒரு டாஸ்க வீணாக்கிட்டு இருக்கான கதை. இல்ல இது பிக் பாஸ் ஸ்கூல் சொன்னாரு. ரோ- கூச்சல் குழப்பம் வேணாம் ரோஷினி பிக் பாஸ் சொன்னாரு. அப்பயும் கேட்கல. பேசுங்க சாரி. சொல்லுங்க இன்னைக்கு சிவராம்.
இன்னைக்கு ஒரு விஷயத்த கவனிச்சீங்களா? என்னது? என் ஸ்பேஸ் பக்காவல தானே? ஆமா. இன்னைக்கு என் தான் ஸ்பேஸ் சாதனை பக்கா படுத்தாச்சு. அப்படியெல்லாம் அவசரப்படக்கூடாது சிவராம். என் ஸ்பேஸ் பக்காவலங்கிறது பின்னாடி முழுக்க நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கேன். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வெளில போய் எக்ஸை எண்ட் அடிச்சுட்டு திரும்ப உள்ள வந்து கண்டினியூ ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. இன்னொரு தாண்டல என்னது? 22 மேல மேல ஒரு மேல போட்டோ ஷேர் பண்ணிருக்கேன். அவங்க வயல் கார்டா வந்தா நல்லா இருக்குமான்னு பாருங்க. யாரு இவங்க ஏன் வயல் கார்டா வராங்க? இவங்க யாருன்னு எனக்கு தெரியாதே. இல்ல நேத்து 2 நாள் ஃபுல்லாவே டிஎல்ல இவங்க தான் ட்ரெண்டிங்கா இருக்காங்க. இல்ல எனக்கு புரியல. இப்போ டிஎல்ல மியா கலிஃபா ட்ரெண்ட்ல இருந்தா மியா கலிஃபா உள்ள வருவாங்களான்னு கேப்பீங்களா சிவராம்? நல்லா தான் இருக்கும். யாரு யாரு ஏன் கிரிஜாவா? யோ சிவராம், நான் உன் பேரெல்லாம் பார்த்து என்னவோ நினைச்சேன். பொசுக்கு சை நல்லாதான் நல்லாதான் இருக்குமா? ஏல ஐயா சாமி என்னல அவங்க இப்ப ஜுவல்லரி டிசைனர் இருக்கியா? பழசெல்லாம் விட்டுருக்கையா? இப்ப ட்ரெண்டிங்கா உள்ளத பாருங்கய்யா. மியா கலிஃபா பழசாயிட்டாங்க. ஏங்க சன்னி லியோன் இந்தி பிக் பாஸ் பண்றது எப்படி அவங்க இந்தி மக்கள் ஏத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி சிவராமும் ஏத்துக்கிற மனுஷன் அது வந்தாரு. மியா கலிஃபா சிவராம் தமிழ் தெரியுமே. வாழ்த்துக்கள். சப்டைட்டில்ஸ் போட்டுக்கோங்க ரோஷினி. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல ஸ்பேஸ் கண்டென்ட்டே மாறுது சிவராம். வேணாம் பிக் பாஸ் குள்ள அதான் 10 போயிடலாமா? மணி நீங்க 10 இல்ல மணிக்கு மேல என்ன ஒரே ஒரு பேச்சுடா விஷயம், பேசுறீங்க? நீங்க கையை தூக்கிக்கிட்டே இருங்க. நாங்க இனிமே உங்களை கூப்பிட மாட்டோம். இனிமே கையை பேச சொல்லுவோம். ஸ்பார்க்லிங் சாய் வாங்க. ஸ்பார்க்லிங் சாய் ஸ்ப்ரிங்க்லிங் வாவ் நைஸ். ஸ்ப்ரிங்க்லிங் சாய் சாரி ஸ்ப்ரிங்க்லிங் சாய். தேங்க்யூ ரோஷனி. ஓகே, நீங்க திவாகரை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. எனக்கு இந்த ஒப்பீனியன் ரொம்ப நாளா இருக்கு. ஐ ஜஸ்ட் ஹேட் டு சே இட் அவுட். ஐ சொல்லுங்க. ஃபீல் ஐ ஃபீல் திவாகர் இஸ் அவரு டெலூஷனல், லைக் ப்ராபப்ளி பார்டர் லைன் டெலூஷனல், நிஜமாவே டெலூஷனல். ஸோ அவரை நம்ம இவ்வளோலாம் சொன்னாலும் அவருக்கு புரியாது. ஹீ இஸ் டெலூஷனல், ஹீ இஸ் நாட் நார்சிஸ் லைக் தீபக் டோல், ரைட்? அவர் அதெல்லாம் ஐ திங்க் ஹி நீட்ஸ் ஹெல்ப். திவாகர் இஸ் டெலூஷனல். இப்போ நம்ம திவாகருக்கு என்னவே சொன்னாலும், திவாகர் உங்க ஆக்டிங் நல்லா இல்லை, நீங்க அவ்வளோ நல்ல ஒரு ஆக்டர் இல்லைன்னு நீங்க என்னவே சொன்னாலும், he will only feel that people are putting him down. It only it will only fuel his illusion, the illusion he has that he is a very good actor. And நம்ம எவ்வளோ criticism வச்சாலும், even positive criticism வச்சாலும், constructive criticism வச்சாலும், it will only fuel his illusion that he is a good actor. It won't challenge it. அவரோட ஒப்பீனியனை இது சேலஞ்ச் பண்ண அவரு நம்புறாரு அவர் ஒரு நல்ல ஆக்டர்னு. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் his delusion. அவருக்கு ஹெல்ப் தான் வேணும். அவருக்கு கிரிட்டிசிசம் அவர் ஏத்துக்க மாட்டாரு, அவருக்கு முடியாது. he is in his own world. so நான் எவ்வளவே சொன்னாலும் he will still believe he is a better actor than any better actor out there. அவருக்கு ஹெல்ப் வேணும் பாவம். yeah, that's it. இல்ல ஒரு நிமிஷம் ஸ்பிரிங்கிள், நீங்க சொன்னீங்கல்ல அவரு நம்புறாரு நல்லா நடிக்கணும். நோ நோ, அவருக்கு தெரியும் நம்ம நல்லா நடிக்கல அப்படின்னு தெரியும். அவருக்கு தெரிஞ்சதுதான் அவர் சிவாஜியோட தான் அந்த ஒப்பிட்டுலாம் பேச மாட்டாரு. அந்த லெவலுக்குலாம் அவரு இறங்கிலாம் போக மாட்டாங்க. எந்த ஆர்டிஸ்டும் போக மாட்டாங்க. ஈவன் பவர் ஸ்டார் போக மாட்டாப்ல. அதுக்குதான் சொல்றேன் எல்லாருக்குள்ளயும் ஒரு இது இருக்கு. That's the very reason I'm saying delusional. யாருமே போக மாட்டான்றீங்கல்ல, இவர் ஏன் போறாரு? அந்த ஃபேமுக்காக அவர் இந்த ஆங்கிள் போறாப்ல. தட்ஸ் இட், அவ்வளவுதான். நீ அதுக்குள்ளார இவ்வளவுதான் இல்ல, ஒண்ணுமே கிடையாது. அதனால தெரியும், எல்லாமே தெரிஞ்சா பண்ணிக்கிட்டு இருக்கான். அவருக்கு சைக்காட்ரிக் ஹெல்ப் வேணும். இல்ல ஸ்ப்ரிங்க்லி, நான் உனக்கு சொல்லிடுறேன். இப்ப யூடியூப்ல பாத்திருக்கீங்களா? அதாவது யூடியூப்ல தப்னைல்ல ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா அந்த தப்னைலுக்கு உண்டான கண்டென்ட்டே இருக்காது. நல்லா ஏமாந்துருப்போம். அதாவது கிளிக் பைட் கான்செப்ட் தெரியும்ல, அதோட அப்கிரேட் வெர்ஷன் தான் திவாகர் பண்றது. நீங்க டிலூஷனலா இருந்தீங்கன்னா, அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா, அவர் ஒரு இடத்துல உடஞ்சி போய் உட்காந்துருக்கணும்.
ஓகேவா? இங்க டெலூஷன் எல்லாம் கிடையாது. அதுதான் delusional. இப்போ No, no. exactly my point. He will break if he was a narcissist. He will break if he is a normal person. அவருக்கு அது அந்த ரியாலிட்டி ஹிட்டே ஆகாது. நீங்க அவருக்கு என்ன சொன்னீங்கனாலும் he'll only feel என்ன ஜனங்க புரிஞ்சுக்கல, இப்ப புரிஞ்சுக்கல, அப்புறமா புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இப்ப எல்லாரும் பேட் ஆக்டர்ன்னுவாங்க. ஆனா போவ போவ எவ்ரி ஒன் தனுஷ், ஐ திங்க் தனுஷ் சொல்ற மாதிரி போவ போவ பார்க்க பிடிக்கும். சம் டைலாக் லைக் தட். அவர் அப்படிதான் நினைப்பாரு. இட்ஸ் ஓன்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டிலூஷன். நான் சீரியஸா நம்புறேன் அவருக்கு ஹெல்ப் வேணும், சைக்காட்ரிஸ்ட் ஹெல்ப் வேணும். இல்ல அப்படி இருந்திருந்தா அவரே ஒரு அவருக்கு சைக்காட்ரிஸ்ட். ஐயோ ரோஷினி கம்முனு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அப்படி ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு டாஸ்க் குடுத்தாங்கல்ல, அவருக்கு அந்த சினிமா ஒரு வச்சு நீங்க மத்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெர் ப்ளே செட் பண்ணுங்கன்னு சொல்லி குடுத்தாங்கல்ல. ஸோ அது வந்து அ பண்ணும்போது அந்த டெலூஷனா இருக்கிறவங்களுக்கு அது ஏதாவது இது தன்னை விட சிறப்பா எதுவும் இருக்காத மாரி ஏதாவது பண்ணியிருக்கணும். ஆனா அவர் அங்க எதுவுமே பண்ணாம, வெறும் சினிமாக்கானது மட்டுமே அவங்களுக்கு யோசனை பண்ணி குடுப்பாரு. ஓகேவா? அது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். டெலூஷனா இருக்கிறவங்களுக்கு நீங்க அதெல்லாம் பண்ண முடியாது. அதாவது நீங்க நார்சிசிஸ்ட் சொன்னீங்கன்னா, தனக்கு எது பெட்டரோ அத யோசிக்கிறவங்க தான் அந்த நார்சிசிஸ்ட்ல வரும். மத்தவங்களுக்கு எது பெட்டரோன்னு சொல்லும்போது அது உடைஞ்சு போச்சு. 1. 2வது மத்தவங்களுக்கு ஏதாவது நல்லா பண்ணேன்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்கல்ல, அது வந்து அ பண்ற ஹேபிட்டும் அவங்களுக்கு இருக்கு. இப்ப நார்சிசிஸ்டிக் கிட்ட நீங்க அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவன் என்ன பண்ணி கிழிச்சிட்டான் அப்படிங்கிறது தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாண்ட்ராவோட அந்த அவர் நார்சிஸ்டே அல்ல. You got the point, right, Dragon? I'm not saying he's a narcissist. ஐ அக்ரி. அவரோட ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னா, டெலூஷன் இல்லங்கிற பாயிண்ட்க்கு நான் எங்க வரேன்னா, இப்ப அவர் வந்து ஃபால்ஸ் பிலீஃப்ல இருக்கணும். அதாவது யாரோட இதையும் ஒத்துக்காம தன்னோட ஜட்ஜ்மென்ட்டே இருக்கணும். அதுதான் டெலூஷனல். அதுதானே இருக்காரு. இரு. எக்ஸாக்ட் ரைட். It வெயிட் fits வெயிட் him. நோ நோ இட் ஃபிட்ஸ் தட் டிஸ்கிரிப்ஷன். பட் ஹி இஸ் போர்ட்ரேயிங் தான் நான் சொல்றேன். ஏன்னா அவரோட சரி, நீங்க அந்த ஃபிட்ஸ்ன்னு சொல்லி பட்டன்னாலே அது உங்களோட அது you're just ஐ அக்ரி. உங்களோட பாயிண்ட் சப்போர்ட் பண்ண பட் தான் சொல்றீங்க, ரைட்? பட் எனக்கு தோணுது என்னன்னா அவர் அவ்வளவுதான். அவருக்கு ஹெல்ப் வேணும். அவரை யாராச்சும் கூட்டு போய் ஷாலினி கிட்ட விடுங்க, சைக்காட்ரிஸ்ட் ஷாலினி கிட்ட. இல்லம்மா அவர் நான் அப்பதான் சரி ஒரு ஆகும். ஒரு விஷயம் சொல்றேனே. ஒரு ஒரு இன்சிடென்ட் இருக்கும். இந்த வீட்டுக்குள்ள நடந்திருக்கும். அதாவது அரோரா கண்ண பார்த்து அவர் பேசணும்னு இருக்கும்போது ஒரு இருக்கும். ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஓகேவா? அப்ப அவர் அத பெட்டரா நடிச்சிருக்கலாம். ஆனா அப்ப அவரோட ஆக்சுவல் இல்லப்பா என்னால இது முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அவ்வளோ சாஃப்ட்டா சொல்லுவாரு. சாஃப்ட்டா சொல்லிட்டு, இல்ல இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த டீம்மேட்ஸ்லாம் சொல்லுவாங்க. ட்ரை பண்ணும்போது 30 செகண்ட் தான் அந்த டாஸ்க் அரோரா கண்ண மட்டும் பார்க்கணும். எதுவும் பண்ணக்கூடாது. நடிப்புங்கிறவரு அத அழகா பண்ணியிருக்கணும். இப்ப டெலூஷன்ல இருக்கிறவரு அத பண்ணியிருக்கணும். ஆனா அவர் அங்க என்ன சைடு எடுப்பார்ன்னா, இல்லப்பா எனக்கு தான் இது முடியாதுன்னு தெரியும் இல்லப்பா. இது எனக்கு எனக்கு இது நான் தான் கொஞ்சம் வீக் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. டெலூஷன்ல இருக்கவங்க. நடிப்பு அது அரக்கங்கிறத பண்ணியிருக்கணும். அது ஆக்டிங். you know what, that's the disgusting thing that lady does. Aurora என் கண்ண பாருங்க. இல்ல Oh my god, மேடம் let's not நான் get அதுக்கு வரல. started with that. ஐயோ நான் அதுக்கு வரல மேடம். I hate that. No, நீங்க அதை இல்ல டிராகன் ஞாபகப்படுத்திட்டீங்க. ஒரு நிமிஷம். அவ்வளோலாம் ஸ்பிரிங்லி அவ்வளோலாம் போவேனா அவர் நான் வெளியவே அந்த ஆள் பத்தி நான் நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கேன். ஏன்னா இந்த ஆள் பண்றது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கே, ஏன் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி அந்த ஆள் உட்காந்து பேசுற இன்டர்வியூலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து பார்த்திருக்கேன். அந்த ஆள் ரொம்ப கிளவர், ரொம்ப தெளிவானவன். ஏன்னா இது அவனுக்கு வந்து பாசிட்டிவா அமையுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை அவன் திரும்பி பண்ணுவான். ஒரு விஷயத்த வந்து நீங்க அவனுக்கு கொடுத்துட்டீங்க. அவனுக்கு ஃபர்ஸ்ட் 5000 தான் இருந்துச்சு. 5000 ஃபாலோவர்ஸ், 5000 50,000 ஆச்சு. 50,000 வரப்ப திரும்பி இன்டர்வியூ 1 லேக் ஆச்சு. 1 லேக் வரப்ப இன்டர்வியூலாம் நிறைய பேர் கூப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஓகே ரைட், நம்மளுக்கான வழி கிடைச்சிச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், இதை வச்சு ஒரு 4 படத்துல நடிப்போம் அப்படின்றது தான் அவன் குறிக்கோளை தவிர, அவனுக்கு பெருசாலாம் அவன் ஹீரோ ஆகணும்னு சொல்றான்ல, அதெல்லாம் அவன் குறிக்கோளே கிடையாது. அவனுக்கு தேவையானது கிடைச்சிச்சு அவனுக்கு இப்போதைக்கு, அவ்வளவுதான். அது இதுக்கு மேல அவன் இதை வச்சு இன்னும் புஷ் பண்ணுவான், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவான். பட் சினிமா அவன் ஏத்துக்காது. அவர் அதை வச்சு மிஸ் அது பண்றாரு, அவனுக்கு பைசா தெரியும். பண்றாரு சினிமா நம்மளை எல்லாரும். ஏத்துக்காதுன்றது ஒரு நிமிஷம். சினிமா நம்மளை ஏத்துக்காதுன்றது இல்ல முடிச்சிடறேன். அவன் கலடா இன்டர்வியூ பேசுறப்பே சினிமா அவனை ஏத்துக்காதுன்றத அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவனை புரிஞ்சிக்க மாட்டான். ஏன் புரிஞ்சிக்க மாட்டான்னா தான் பிடிச்ச மூழ்கலாம் அப்படின்ற போக்குல இருப்பான். பட் ஆனா அவனுக்கு கிளவரா அவனுக்கு தெரியும் சினிமா அவனை ஏத்துக்காதுன்னு அவனுக்கு தெரியும். தெரியாமலாம் இல்ல அவனுக்கு. பட் அவனுக்கு இப்போதைக்கு அது தேவை, இந்த ஃபேம் தேவை. இதை வச்சு அவன் எதாவது பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு தீபக் கிட்ட அவர் பேசும்போது பாத்திருக்கீங்கல்ல, என்னன்னா இப்படி சொல்றீங்க, நான் படத்துல ஹீரோவா நடிக்க ட்ரை பண்றேன், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அண்ணான்வாரு. அவரு நீ
நான் ஒத்துக்கிறேன் ஹீஸ் நாட் அ குட் ஆக்டர். அவரு ஒத்துக்கவே மாட்டாரு. ஹி இஸ் இன் ஹிஸ் ஓன் ஃபால்ஸ் ரியாலிட்டி. நீங்க அவருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு தெரியாது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஹி இஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர் ஹூ இஸ் மிஸ் அண்டர்ஸ்டுட் பை த வேர்ல்ட். அப்படிதான் அவர் நினைக்கிறாரு. அண்ட் ஹி இஸ் வெயிட்டிங் அண்ட் ஹோப்பிங் ஒன் டே நீங்க டிராகன் தான் என் கூட பேசினது. டிராகன்னு ஒத்துப்பாருன்னு அவர் வெயிட் பண்ணுவாரு. வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாரு. உலகம் அதை அக்னாலேஜ் பண்ணாது. பட் ஹீ டசன்ட் நோ, ஹீ வில் நெவர் நோ இட். ஹீ இஸ் டிலூஷனல். அதுதான் நான் சொல்ல வரேன். அவர் இப்படியே இருப்பாருப்பாங்க. கடைசியில எல்லாரும் இது பைத்தியம்னு சொல்லிட்டு போக போறாங்க. தட்ஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இப்போ ஹீஸ் இன் ரெலவென்ஸ் நவ். ப்ராபப்ளி ஹீஸ் இன் த பிக் பாஸ். கொஞ்ச நாள் கழிச்சு பீப்புள் வில் நோ. ஐ டோன்ட் நோ இஃப் அவருக்கு அப்போ கூட இது புரியாது. அப்போ கூட ஒரு ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பார் அன்லெஸ் ஹி கெட்ஸ் அ ஹெல்ப். அவர் அந்த இல்ல ஃபால்ஸ் இருங்க வேர்ல்டு இல்ல இல்ல இருங்க 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 இரு நீங்க அவ்வளோலாம் போக வேணாம். இப்ப அவருக்கு சினிமா சான்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு அந்த டைரக்டர்ஸ் குடுக்குற சீன் மட்டும் அவர் பண்ணிட்டாலே போதும். ஓகேவா? அவரா ஒரு படத்த தயாரிச்சோ, இல்ல டைரக்ட் பண்ணியோ, அதுல அவரா நடிக்கிறவங்க தான் அதெல்லாம் கஷ்டம். ஆனா, ஒரு சீனுக்கு இப்படி நடிங்கன்னு சொல்லிட்டா, எத்தன டேக் போனாலும் அந்த டைரக்டர் இத கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, அவங்கள பண்ண வச்சிரலாம். ஓகேவா? இல்ல இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிராக்டிஸாவது பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஒரு ஷூட்டிங் வந்து ஒரு சீன் நடக்குதுன்னா, அது 10 நாள் போலாம், 20 நாள் போலாம். ஓகேவா? அந்த பர்ட்டிகுலர் இதுக்கு அந்த ரியாக்ஷன் வர வரைக்கும் டைரக்டர்ஸ் விடமாட்டாங்க. ஸோ அதுக்கு இந்த ஆள் சூட்டபிளான்னு தெரிஞ்சு தான் சான்ஸே குடுப்பாங்க. ஓகேவா? இந்த வீட்டுக்குள்ளேயே அவர் ஏகப்பட்ட எமோஷன்ஸ் காட்டியிருக்காரு. ஓகேவா? கத்தியிருக்காரு, இது பண்ணியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. ஸோ அது எல்லாத்துலயும் ஒரு சண்டை போட்டுட்டு, ஒரு மாரி அந்த சண்டை முடிஞ்ச உடனே மூஞ்சி ஒரு மாரி சிரிப்பாரு. ஓகேவா? அதாவது அந்த இடத்துல இந்த எமோஷன் குடுத்துட்டு அவர் சைலன்ட்டா போயிருவாரு. அதேதான் வினோத்கிட்டயும். வினோத்கிட்ட சண்டை போட்டுட்டு மறுபடியும் அவரு சாஃப்ட்டா பேசுவாரு. ஓகேவா? அத நீங்க பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும். அது அங்க அந்தந்த மொமெண்ட்ல நடக்கிறது தான். ஓகே. இங்க வந்து நீங்க மொத்தமா அவருக்கு வந்து, ஐயோ! அவருக்கு வந்து இன்னும் புரியல அப்படின்னு நீங்க சொல்றது, அது உங்க பெர்ஸ்பெக்டிவ் ஒத்துக்கிறேன். ஐ கம்ப்ளீட்லி அக்செப்ட் இட். ஏன்னா அதுதான் இந்த இதுவரைக்கும் காமிச்சிருக்காங்க. பட் ஹி ஹாஸ் சம்திங் இன் வித் ஹிம்ங்கிறது நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, அப்படி ஒரு டெலூஷனா இருக்கிறவங்க அந்த வீட்டுக்குள்ள ஐக்யூ டெஸ்ட்டே கிளியர் பண்ணியிருக்க முடியாது. ஓகேவா? நீங்க அவங்கள உள்ளயே அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. அது ஐக்யூ டெஸ்ட்லயே வெளிய வந்திருக்கும். ஓகேவா? டெலூஷனா இருக்கிறவங்களுக்கு ஐக்யூ டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிருப்பாங்க. அதுக்கு தான் ஐக்யூ டெஸ்ட்டே. இல்ல நான் ஒண்ணு ஓப்பனா சொல்லட்டுமா? அவன் இந்த படம் சொன்னான்ல, இது கமல் படத்துக்கு நான் வந்து என்ன கூப்பிட்டாங்கன்னு சொன்னான்ல, அது கமல் படம் இல்ல பேசிக்கா. அவன கூப்பிட்ட படம் இல்ல. ஆக்சுவலா இவனே போய் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ண படம் தான் அமரன். ஓகேவா? இப்ப இல்ல 2023 நினைக்கிறேன். சொல்றாங்க 2023, 24 அந்த ஷூட்டிங் எண்ட்ல முடியிறப்ப ஒரு 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 சைடுல கூட இல்ல. ரொம்ப லேங்ல இருக்க ஒரு ரோல். ஓகேவா? சின்ன ரோல் தான். அந்த ரோலுக்கு இவன் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணான். ஓகேவா? ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணான். ஆடிஷன் அவனை அடிச்சு பெரட்டி விட்டாங்க. இது உண்மையும் கூட. ஓகேவா? வெட்டி விட்டதுக்கு அப்புறமா ஏன்னு சொல்லி அவன் போயிட்டு கேட்டிருக்கான் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட, ஏன் எனக்கு சூஸ் பண்ணலன்னு கேட்கறப்ப, ஏன் நீ செட் ஆக மாட்டீங்க, உங்களுக்கு பேசிக்கா இது இல்ல, இந்த ஸ்கில் இல்ல, ஆக்டிங் ஸ்கில் நீங்க பண்றது வந்து ஆக்டிங் கிடையாது, போய் ஆக்டிங் ரிலைன்மெண்ட் வாங்க. ஓகேவா? நாங்க எதிர்பார்க்கறது அது கிடையாது, இந்த சீனுக்கு அது தேவைப்படல, அந்த மாதிரி நாங்க படம் எடுக்கலன்னு சொல்றப்ப அவன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிட்டு தான் அவன் வெளியே வந்தானே. அப்படி இல்லைன்னா அவன் உட்காந்து ஆர்கியூ பண்ணியிருப்பான். அவன் ஆர்கியூலாம் பண்ணல. ஏன் என்ன நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு கேட்டான்ல, கேட்கறப்பே தெரிஞ்சு போச்சு அவனுக்கு எல்லாமே தெரியும் பேசிக்கா. அப்படி இல்லைன்னா அவன் கேட்டுக்கே மாட்டாங்க. போயிட்டு என்னையா ரிஜெக்ட் பண்ணீங்க சண்டை போட்டுருவான். சண்டைலாம் போடல, யாஸ்கிடு என்னையா ரிஜெக்ட் பண்ணீங்கன்றது. அது அவன் இங்க வந்து சொன்ன காரணம் இருக்குல்ல, அது உல்டா காரணம். அவன் சொன்ன படமே ஃபர்ஸ்ட் பேக்கு. கமல் படத்துக்கு கூப்பிட்டாங்க, கமல் படத்துக்கு தான் கூப்பிடலாம் அவனை கூப்பிடவும் கிடையாது. அது ஆக்சுவலா இவரே தான் போனாப்புல. இவரே போய் ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு கடைசியில வந்து அது உல்டா அடிச்சு தன்னை பெருமை பெருத்திக்கிறதுக்காக அந்த கமல் படத்துல என்ன கூப்பிட்டாங்க அப்படின்றதுக்காக அதை வச்சு ஒரு மைலேஜ் தர்றாப்புல. ஓகே ஒரு கமல் படத்துல கூப்பிட்டுருக்காங்களா அப்படின்ற ஒரு ஒரு இது இருக்குல்ல, அதை அது ட்ரோலோ ஏதோ ஒண்ணு இது அது அந்த மைலேஜ் ஆகும். ஓகேவா? அந்த மைலேஜ் அவனுக்கு தேவைப்படுது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. பட் ஆனா அவனுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு அந்த ஆடிஷன்ல. அவனுக்கு சொல்ல மாட்டான் ஓப்பனா. ஏன் சொல்ல மாட்டான்? சொன்னா அவனுக்கு வீக்னஸ் தான் போயிடும். அது அதை வச்சு நம்ம மைலேஜ் தேட முடியாது. பட் அந்த அதே சைடு வச்சு தேர்த்தலாம் மைலேஜ் அவனால. ரொம்ப கஷ்டங்க இங்கெல்லாம் சினிமாலலாம். சரண் விக்ரம் இருக்கான்ல, ஆக்டர் அவன். அவனுமே அமரன் படத்தை ஆடிஷன் அட்டன் பண்ணான். அந்த ஒரு ரோலுக்கு, அந்த ஆர்மி மேன் ரோல்ல ஒரு ரோலுக்கு அட்டன் பண்ணான். அவனுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவன் எதிர்பார்த்த கேரக்டர் அவன் பண்ணல. அவன் நல்லா தான் நடிச்சான், இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா அவங்க எதிர்பார்த்தாலும் அவன் அமையல. அதுக்குன்னு அவன் நடிக்கிறதெல்லாம் இல்ல, சூப்பரா நடிச்சான் அந்த சீன், அந்த அந்த ஆடிஷன்ல அவன். ஓகேவா? அந்த மாதிரி நிறைய பேர் வெளியே காத்துக்கிட்டு இருக்கானுங்க வரிசையில உட்காந்துக்கிட்டு. பல பேருக்கு நடிக்க தெரிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கெல்லாம் விட்டுட்டு இவனுக்கு தூக்கிலாம் கொடுக்க மாட்டாங்க. அது அவனுக்கு தெரியும் பேசிக்கா. பிகாஸ் ஆஃப் இது கடல்.
புரியமன்னு இன்னும் சொல்லணும்னா, லியோ படத்துல அந்த கான்ஸ்டபிளுக்கு இருக்கார்ல, அதுக்கு நீங்க திவாகர சூஸ் பண்ணலாம். ஓகேவா? பட் எந்த அளவுக்கு அவர் பெட்டரா பண்ணுவார்லாம் தெரியாது. பட் ஹி கேன் பெர்ஃபார்ம். அப்படிங்கிற சாய்ஸஸ் டைரக்டர்ஸோ இல்ல அவங்க மைண்ட்ல வந்தா அந்த சான்ஸ் குடுப்பாங்க. ஏன் இந்த இல்ல நோப் நான் அதை ஒத்துக்க மாட்டேன். அந்த லியோ படத்துல கான்செப்ட் நான் நான் ஒத்துக்கவே சொல்லிடுறேன். மாட்டேன். இருங்க. பேசிக் நான் என்ன சொல்ல வரேன்னா, கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, டைரக்டர்ஸ்க்கு இவர வச்சு நடிக்க வைக்க முடியும்னு கான்ஃபிடன்ஸ் இருந்தா சான்ஸ் குடுத்துருப்பாங்க அந்த மாரி அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? பட் அவரோட நடிப்பு ஸ்கோப் என்னன்னு தெரிஞ்சா தான் அந்த ஸ்கோப் குடுக்க முடியும். ஓகேவா? அப்படி யாருக்கு தோணுதோ, அப்பதான் இந்த கேரக்டருக்கு இவரு சூட் ஆவாங்கிற அந்த டெசிஷன டைரக்டர் எடுக்க முடியும். அந்த பாயிண்ட் தான் சொல்ல வரேன். இப்ப நான் எக்ஸாம்பிள் ஏன் இத செட் பண்றேன்னா, அவருக்கு சூட்டபிளான கேரக்டரா எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும்ல. இப்போ எடுத்த உடனே ஒரு பெரிய வில்லனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவாகர் யோசிக்க முடியாது. ஓகேவா? இப்ப முதல்ல காமெடியோ இல்ல ஒரு இதோ அந்த மாரி தான் அங்க சொல்றாங்க. நான் ஏன் அத சொல்றேன்னா, ஈஸியா ரிலேட்டபிளான கேரக்டர்ஸ் அப்படி தோணும். ஓகேவா? இப்ப எனக்கு கமருதீன்னா வந்து ஒரு மாஸ் போலீஸ் மேனோ, இல்ல பெரிய ரவுடியோ, இல்ல அரசியல்வாதியோட அ கூட இருக்கிறவங்க ஒரு மாஸ் எம்எல்ஏவோட பையனோ அப்படின்னா, எனக்கு ஈஸியா சூட் ஆயிரும். அந்த மாரி. கூலி படத்துல நாகார்ஜுனா பையன் கேரக்டர். ஆ அந்த மாரி. எனக்கு அதெல்லாம் வந்து சூட் ஆகும். ஓகேவா? இப்ப அந்த மாரி இதுதான் கேரக்டர்ஸ் நம்ம வந்து இந்த கேரக்டருக்கு ஃபிட் ஆவாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால தான் நான் அந்த லியோ படத்துல அந்த ஒரு கான்செப்ட் கேரக்டர் எடுத்து நான் இவருக்கு வச்சேன். ஓகேவா? அது டைரக்டர்ஸ்க்கு தோணுச்சுன்னா, ஓகே இந்த கேரக்டருக்கு இந்த இவரு செட் ஆகும்பா அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணணும். அவங்களுக்கு தோணணும் முதல்ல. ஸோ அந்த டிஃபரன்ஸ் வரும்போது யார் வேணா போலாம். ஓகே. இப்ப அவருக்கு அத அங்க வச்சு அவர்கிட்ட நடிப்பு வேலை வாங்க முடியலன்னா, 3 நாள் ஷூட்டிங் பார்ப்பாங்க. இல்லப்பா நீ சொன்ன அளவுக்கு உன்கிட்ட சரக்கு இல்ல. நீ கிளம்பு அப்படின்ருவாங்க. ஓகே. அவ்வளோதான் மேட்ரு. சினி இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் அதுக்கு மேல ஒண்ணும் அங்க வச்சுட்டு ஒண்ணும் பண்ண போறதில்ல. நீ எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் சரி, உன்னால வச்சு அங்க ரீல் ஓட்ட முடியலன்னா, நீ கிளம்புமான்ருவாங்க. ஆனா நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லவா? வாட்டர் மிலனுக்கு இவ்ளோ நேரம்லாம் ரொம்ப டூ மச் கைஸ். இல்ல இது எனக்கு ஏன் ஒரே ஒரு பேசிட்டோம்னா, ஒரு தடவ பேசிட்டோம்னா இதுக்கப்புறம் பேசவே மாட்டோம்ல. அதனால டீட்டெயிலா பேசுறோம். அப்படின்னா ஓகே. ஆல்ரெடி எனக்கு தலை வலிக்குது. இதுல வாட்டர் மிலன் மண்டை வெடிக்குது. இல்ல எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. சொல்லு. மியூச்சுவல் கொஸ்டின். எல்லாருமே லைனா ஆன்சர் பண்றாங்க. ஸ்பாயிலர் ஆஃப் BB9 பார்வதி அப்படின்னு இப்போ ஒண்ணு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது உண்மையா? ஆசிக்ல இருந்து ஆரம்பிங்க. என் கருத்து நான் நான் ஸ்விட்சிடவா? அப்படியே லைனா வந்துடலாம். ஆசிக், டிராகன், குரு, ஆபிட்டோ அப்படி லைனா வந்துடலாம். எனக்கு பார்வதி அனாயிங், இரிட்டேட்டிங், வெறுப்பு எல்லாமே இருந்தாலும் பார்வதியை ஒமிட் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகவே முடியாது. ஒரு நாள் பார்வதின்ற பெயர் எடுக்காம ஒரு ப்ரோமோ இல்ல. ஒருவேளை அந்த நாள் ப்ரோமோ இல்லைனாலும் 1 எபிசோட்ல பார்வதியை பத்தி பேசாம எதுவுமே இல்ல. அந்த பொண்ணு somewhere she's doing something. She's been talk of Big Boss house. So accept பண்ணி தான் ஆகணும். பிடிக்கவே இல்லைனாலும் ரியாலிட்டி இஸ் ஹார்ட். பட் ஸ்டில் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த பொண்ணு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. அண்ட் தட் இஸ் வே மோர் பெட்டர் தென் அதர் கண்டஸ்டன்ஸ் ஓவர் தேர். சொல்லு டிராகன். ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு ஆசைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் வந்தானா அவன் தான் பேசியிருக்கணும். ஓகே. இல்ல எனக்கு அவன் என்னன்னு தெரியல. இல்ல இருக்கேன். நீங்க டிராகன் அப்படி இப்படின்னு போயிட்டு வாங்க. நான் இருக்கேன். நான் இந்த திவாகரை பத்தி பேசும்போது மயங்கி விழுந்தது 2 தடவை எந்திரிச்சு பார்த்தேன். மறுபடியும் நீங்க திவாகரத்தையே போயிட்டு இருக்கீங்க. அதனால தான் இப்பதான் நான் மாத்தி விட்டேன். தலை வலிக்குது. இல்ல சொல்லு ரோஷினி டிராகன். எனக்கு அந்த கோஸ்ட் மட்டும் நீ குரு குடுத்துறேன். எனக்கு கோஸ்ட்னாவே பயமா இருக்கு. இல்ல அப்ப யாரும் இல்ல எனக்கு புரியல. அப்படி ஒரு சம்பவம் டிராகன் ஒரு தடவை இல்ல இல்ல எனக்கு ஏன்னா புரியல. அது ஏகப்பட்ட விஷயங்கள் கவனிக்கணும் அதெல்லாம் இருக்குல்ல. எனக்கு அதெல்லாமே நான் ஜாலியா பேசுறவன். இவங்க பாட்டுக்கு எதையாவது பேசிட்டு போயிட்டு ஐயோ எதுக்கு இல்ல ஏதா டிராகன் உண்மையாவே சொல்ல இந்த ஆசிக்கும் இப்ப குரு இது வரைக்கும் கோவஸ்ல இருந்து யாரும் ரிசீவர் வந்தது இல்ல. அதால தெரியல. இந்த ஆசிக்கு அப்புறம் இந்த பூர்ணி நரேஷ்ல கீழே நான் தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு இருப்பேன். ஆனா வேலை இருக்குதான்னு சொல்லிட்டு போனேன். அந்த ரவீந்திரன் தான் முன்னாடி வந்து என்ன கோச்சிக்கிட்டே போயிட்டாரு. 10 நிமிஷம் கீழே வெயிட் பண்ணி. இப்ப இதுக்கெல்லாம் நான் என்ன பண்றது சொல்லுங்க பாக்கலாம். அவர் பக்கத்துல போய் ஸ்பேஸ் வேற தொலைச்சிட்டாரு. இந்த கடை காலியா தானே இருக்கு. இந்த கடையில வந்து பொருள் வாங்கியிருக்கலாம். பக்கத்துல கடையே போட்டாரு அவரு. பொருள் வாங்க கூட்டம் இல்ல அதிகமா இதுல குரு இருக்குன்ட்டு. மெசேஜ பார்த்து அவர் போட்டிருக்காரு. ஆனா என்னால வர முடியல. நான் ஆக்சுவலி அவரோட ஃபேன். அவரோட ரிவ்யூ பண்றதே பார்க்கணும். ஆனா இந்த சீசன் மட்டும் தான் நான் பார்க்காம இருக்கேன். ஏன்னா என்னால முடியல. அ ஏன்னா இங்க வந்து பேசிடுறேன். அதுக்கப்புறம் என்னால டைமும் கிடைக்கல. காலையில பார்க்கவும் முடியல. முன்னெல்லாம் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து அவர் ரிவ்யூ பார்த்து தான் நான் கிளம்புவேன். என்னால முடியல. பார்க்க முடியல. இப்ப ரொம்ப அப்செட்டாவும் இருக்கு. இந்த சீசனுக்கு போய் அவர் பண்ற ரிவ்யூ எனக்கு ஒரு மாரி அ அவர் மட்டும் பண்ணியிருந்தா பரவால்ல. கூட உதயம் அவரும் பண்றதுனால எனக்கு செட் ஆகல. அது ஒரு மாரி போகுது. நான் எனக்கும் பெரிய உடன்பாடு இல்ல அதுல. அதனால
படித்தவுடன் கிடைத்து விட்டேன். சரி பார்வதிக்கு ஓகே. வருவோம். வாங்க. ஸ்பாய்லர் பார்வதின்னு சொன்னேன்ல. எனக்கு ஆக்சுவலி இப்படி சொன்னா எல்லாம் கூட்டமா சேர்ந்து அடிக்க வருவாங்க. எனக்கு ஸ்பாய்லர் சபரி தான். பார்வதி கிடையாது. அ ஏன்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல இது போகுதோ, அங்கே வந்து அவரு எனக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ற 1 மினிட் சபரி. இல்ல ஒரு 1 மினிட் கேட்கலாம். ஆனா ஆக்சுவல் கான்வர்சேஷனயே வந்து அவரு அது அவர் மேல தப்பு சொல்ல முடியாது. அவரோட வாய்ஸும் சரி, அவரோட டயலாக் டெலிவரியும் சரி, எனக்கு அந்த கான்டெக்ஸ்ட்டயே உடைக்குது. இப்ப பெர்ஃபெக்ட்டா போற சீக்வென்ஸ்ல நடுவுல வந்து கிராஸ் டாக்கா போகும்போது எனக்கு அது செட் ஆகல. இப்ப இன்னைக்கு எபிசோட்லயே பாருங்களேன், அவரு வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டான பாயிண்ட். அத சபரி சொல்லும்போது எனக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. ஒரு மாரி செட் ஆகலங்கிற ஃபீலே வருது. அது ஏன் எனக்கு அவர் மேல எந்த விருப்பமே கிடையாது. எனக்கு அவன போன சீசன் அவன் ரோஸ்ட் பண்ணும்போது புடிச்ச சபரிய, இந்த பிபி வீட்டுக்குள்ள எனக்கு பிடிக்கவே இல்ல. ஏன்னு தெரியல. எனக்கு அது ஆச்சரியம். அது இந்த ஊபிசம் கேங்கெல்லாம் இல்ல. அவரு பேசுற பாயிண்டே எனக்கு புரியல. கேப்டனா இருந்து அவர் அவ்வளோ சொன்னாரு. இத பண்ணுங்க, அத பண்ணுங்கன்ட்டு. எனக்கு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, அ அ கொஞ்சம் நல்லதா சொல்ற மாரி இருந்துச்சு. அது எனக்கு உடனே ரொம்ப நேரம் இழுக்குறானே! அப்படிங்கிற தாட் எனக்கே வந்துருச்சு. டக்கு டக்குன்னு முடிக்கிறதும்போது, அது பண்ணலாமா? இது பண்ணலாமா? அடுத்தவங்கள கேள்வி கேட்டு அவன் வந்து அத ஒரு ஃபாஸ்ட் நேச்சரா தான் பேசுறான். அதான் எனக்கு அது புடிக்கல. அது எனக்கு ஏன் புடிக்கலன்னு எனக்கு ரீசன் சொல்ல தெரியல. பார்க்கும்போது புடிக்கல அவ்வளோதான். அ அ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலயும் அவன் பண்ணும்போது, "டேய்! நீ இப்படி இருக்கக்கூடாதுடா" அப்படி என் மனசு சொல்லுது. இவன் வேற மாரி கேம கொண்டு போணும் அப்படின்னு நெனைக்கிறேன். மறுபடியும் அதையே பண்ணும்போது, இவன் தான் அவனுக்கு மூளை இல்லையே! இல்ல அந்த அளவுக்குலாம் நான் அவன கொஸ்டின் பண்ண விரும்பல. பட் எனக்கு அவன் எப்படி சொல்றது? அதாவது அ சொன்னோம்னா, ஒண்ணு வில்லேஜ் சைடு இருக்கிறவங்க மாரியாவது கொண்டு வரணும். இல்ல வில்லேஜ் சைடு இல்ல சிட்டி இருக்கிற மாரியாவது இருக்கணும். இவன் 2ம் கலந்த மாரி ஒரு பிஹேவியர் அடிக்கிறானா, எனக்கு எதுலயுமே ஒன்ற முடியல. இது எப்படி சொன்னா தப்பா இருக்கும். பட் பட் வேற வழி இல்ல. எனக்கு அப்படிதான் தோணுது. நீங்க பார்வதி ஆரம்பிச்சு சபரிக்கு பேசிட்டு இருக்கீங்க. கரெக்ட். இப்ப நான் ஏன் பார்வதி ஸ்பாய்லர் இல்லங்கிறதுக்காகவே இவ்வளதையும் சொல்லிர்றேன். இத முடிச்சிடுறேன் சபரி. சோ இப்படி என்னால ஒன்ற முடியலையா? அப்ப பார்வதிக்கு வரும்போது, பார்வதி மொத்த கண்ட்ரோலையுமே எடுத்துக்கிறா. இப்ப அவ பண்றது எனக்கு ப்ரோ இல்ல சாரி டிராகன் ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க பெர்மிஷன் ம். குடுத்தா. எனக்கு சொல்லுங்க. ஃப்ரேம் பை ஃப்ரேம் தன்னை வந்து நல்லவன், நியாயத்துக்கு நிக்கிறவன் காட்டுறவன் நினைக்கிறவனால அவ்வளவுதான் பண்ண முடியும். அவனால எந்த ஒரு விஷயத்துக்கும், எந்த ஒரு சிச்சுவேஷன் நடக்கும்போதும் சரி, ஒரு கண்டென்ட்டா போயிருந்தாலும் சரி, அது டெலிவரா ஆடியன்ஸ்க்கு ஆர்கானிக்கா இருந்தா மட்டும்தான் ரீச் ஆகும். சும்மா ஏதோ பண்ணும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் நான் நல்லவன் காட்டி நினைக்கிறவனுக்கு அவ்வளவுதான் வரும். நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். பாயிண்ட் நோட்டட் ஒரு குரு. பட்டாசா இது கொளுத்திட்டா. நைஸ் பாயிண்ட். ஏன்னா, எனக்கு அவன் நல்லவன்ங்கிறத தாட்டே எனக்கு இன்னும் வரல. ஏன் அப்படின்னா, அவன் சொல்ற அந்த பாயிண்ட் எனக்கு ரீச் ஆகலையா? அதனால நான் நல்லவங்கிற கேட்டகரியே இல்ல. இப்ப நீ என்ன வந்து ப்ரோ 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 மறுபடியும் சாரி. அவன் நல்லவனே கிடையாது ப்ரோ. எப்போ ஒரு பொண்ண வயிற்றுல இடிச்சு அவன் ஜெயிக்கணும்னு நினைச்சான் அப்பயே தோத்துட்டான். நான் பொண்ணுன்றது தப்பா சொல்ல. இல்ல குரு. இதுல ரொம்ப எமோஷனல் டச் ஆகி சொல்றேன். ஏன்னா எனக்கு ஒரு குழந்தை இருக்கா பொண்ணு. அதுக்காக சொல்றேன். நீங்க தோத்து கூட போயிடலாம் அந்த இடத்துல. நீங்க ஜெயிச்சுதான் அந்த இடத்துல. ஏன்னா அங்க ஷோ பொறுத்த அளவுக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் மாதிரி டாஸ்க் ஜெயிக்கிறவன் தான் இங்க ஹீரோன்ற மாதிரி எல்லாம் இங்க கிடையாது. இங்க வந்து மக்களுக்கு கேரக்டர் பிடிக்கணும். கேரக்டர் வைஸ் தான் தமிழ் ஆடியன்ஸ் பொறுத்தளவுக்கு. அதுலயே அவன் தோத்துட்டான்றது என்னோட கருத்து. நடிச்சிட்டு இருந்தவன் அந்த மாஸ்க் அந்த இடத்துல வெளில வந்து விழுந்துருச்சுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். கரெக்ட் குரு. தங்கமே குரு. சூப்பர். அடுத்து உன்கிட்ட தான் வர போறேன் குருனா. இங்க கொஞ்சம் பாயிண்ட் சேவ் பண்ணி வச்சுக்க. நான் முடிச்சிடுறேன். நான் இப்ப நீ சொன்னல சபரிக்காக. இப்ப ஸ்பாய்லர் பார்வதியிலிருந்து சபரிக்கே வந்துட்டோம். வெயிட். நான் இப்ப சபரி கிட்ட நான் ஏன் ஒன்ற முடியலன்னு சொல்லிடுறேனே. நீ சொன்ன அதே பாயிண்ட் தான். அவன் நல்லவன் அத விட அதுக்காக அவன் ப்ரூவ் பண்ண மெத்தட் எல்லாமே இருக்குல்ல. எங்கேயுமே கனெக்டிவிட்டி இல்ல. இப்ப ஒண்ணு அவன் பார்வதிக்கு வந்து கனிக்கு சண்டை நடக்கும்போது, அவன் அங்க வந்து வேலிடான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். பாயிண்ட் வைக்கல. 2வது குரூப்பிசம் சொல்லும்போதும், அவன் அந்த வீட்டுக்குள்ள எல்லார்கிட்டயும் நான் பண்ணல. இதெல்லாம் நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்கங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கணும். அதுவும் எடுக்கல. சைலன்ட்டா இருந்துட்டான். எங்கெங்கெல்லாம் அவன் வாய்ஸ் அவுட் பண்ணுமோ, அங்கெல்லாம் சைலன்ட்டா இருந்துட்டு, எங்கெங்கெல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடாதோ, அங்கெல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டான். ஓகேவா? சோ அதனால கம்ப்ளீட்டா அந்த கேரக்டரால என்னால திஸ் இஸ் நாட் த சபரி விச் ஐ எக்ஸ்பெக்டட்ங்கிற மாரி ஆயிருச்சு. ஓகே. இப்ப பார்வதிக்கு வந்துர்றேன். நான் பார்வதி வந்து அவ கொஸ்டின் பண்ண சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. கன்டென்ட்க்காகவே அவ பண்ணதாவே இருக்கட்டுமே. எங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணாலும், ஷி ஸ்டுட் ஃபார் தர் கிரவுண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அது எனக்கு புடிச்சிருந்துச்சு. ஓகேவா? அவளுக்கு நான் ஓட்டு போட போறதில்ல. இருந்தாலும் அவ நின்னு எடுத்த ஸ்டாண்ட் இருக்குல்ல. அது வந்து கிளியர் கட். நான் இதத்தான் எடுக்கிறேங்கிறத அவ ஒவ்வொரு இடத்துலயும் ப்ரூவ் பண்ணா. நான் இப்படிதான் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தல்ல. அத சபரி கிட்ட நான் மிஸ் பண்ணேன். ஓகேவா? அப்ப பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, தப்போ ரைட்டோ அத நான் ஃபேஸ் பண்ணிக்கிற அந்த அந்த கட்ஸ் அவகிட்ட இருந்துச்சு. இவன் தப்பு நான் தப்பே பண்ண மாட்டேன். நான் 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 நல்லவன் அப்படின்னு இருக்கும்போது, அப்பா நீ தான்ப்பா இங்க ஸ்பாய்லரு. ஒரு ஸ்டாண்ட உன்னால உருப்படியாவே சொல்ல முடியல. ஓகேவா? அப்ப எல்லா டாஸ்க்கையும் நீ தான் வந்து கெடுத்து விடுற.
ஓகேவா? அப்படிங்கிற பாயிண்ட் தான் எனக்கு இங்க இருந்துச்சு. ஸோ தட்ஸ் ஆல் ரோஷினி. மை லார்ட். ஓகே. குரு. குரு. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ரோஷினி. சொல்லுங்க குரு, உங்க டர்ன். என்ன சொல்றது, என்ன பொறுத்தளவுக்கு சபரி பத்தி சொல்ற கருத்தே இல்ல. பக்கா ஆக்டிங். சபரி இல்ல, பார்வதி வந்து இந்த சீசனோட ஸ்பாய்லரா ஸ்பாய்லர் இல்லையா தான் கொஸ்டின். சபரிக்கு எதுக்கு சம்பந்தம்? என்ன பொறுத்தளவுக்கு பார்வதி நான் நடிச்சிருந்தாலும் தன்னை நலவங்களா காட்டிட்டு அவங்க மாதிரி அவங்க போயிருக்க முடியும். ஆனா அவங்க அது காட்டிக்கல. தன்னை இப்படிதான் ப்ரொஜெக்ட் ஆகப்படுறாங்க, தப்புன்னு தெரிஞ்சுதான் தப்ப பண்றாங்க. எல்லாருமே நான் என்ன பொறுத்தளவுக்கு பிக் பாஸ் எப்படி பாக்கலாம், ஒவ்வொருத்தவங்க ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறாங்க. அங்க எல்லாருமே நான் கரெக்டா இருக்கணும், நம்ம கேமரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கு, நம்ம இடத்துல இந்த பாயிண்ட் பேசக்கூடாது, மாட்டிக்குவோம்னு தெரிஞ்சு நான் அதுக்காக பர்ஃபெக்டா நடிக்கிறாங்கன்னு சொல்ல. சில இடத்துல தப்பு மீன் கேமரா இருக்கிறத மறந்தும் சில வார்த்தைகளை விட்டுறாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. என்னை பொறுத்தளவுக்கு அதை நான் பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, அந்த பொண்ணு தெரியும் இப்படிலாம் பண்ணிருந்தா நெகட்டிவ் சைடு தான் நான் பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் அதை பண்ணுது. அது அந்த கேமுக்காக ஏதோ செய்யணும்னு செய்யுது. சில இடத்துல பல இடத்துல ரொம்ப மோசமா போயிருது. ஆனாலும் அதை தாங்கிட்டு என்னை பொறுத்தளவுக்கு அந்த கண்ணில் அடிபட்டதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா யாராவது விளையாட முடியும்னா எனக்கு தெரியல. ஆனா அந்த பொண்ணு கண்ணில் அடிபட்டது கூட மதிக்காம, எனக்கு அடிபட்டுருச்சு ஒரு செகண்ட் நான் விட்டு உட்கார மாட்டேன், அது பேச்சா இருக்கட்டும் சரி, டாஸ்கா இருக்கட்டும் சரி, இல்ல ஏதாவது ஆர்குமெண்ட் வர மாதிரி என் பாயிண்ட்ஸ் வைக்கிற இடத்துலயும் சரி, அதுவாவே இருக்குது. அதை நான் பாக்குறேன். எனக்கு அந்த பொண்ணு பிடிக்காது, பைசா கோட்டு போட மாட்டேன். ஆனா என்னோட கருத்து அந்த பொண்ணு பத்தி இவ்வளவுதான். சரி, ஆனா கண்ணு பார்த்தா எவ்வளவு பயமா இருக்குல்ல. எனக்கு இன்னைக்கெல்லாம் பார்க்கும்போது மனசே கேட்கல சரி அப்படின்ட்டு இருந்துச்சு. பிட்டு சொல்லுங்க மதன். பேச விடாதீங்க, இவனோட எதுக்குமே ஒத்துக்க மாட்டான். இந்த யாராவது ஸ்பேஸ் போட்டு உட்காந்தாங்கன்னா எங்க போனாலும் எதுக்காக ஒத்து போறியாடா அவங்க? எங்க போனாலும் எதுக்காக ஒத்து போறியாடா? ஒத்துலாம் போக எங்க போனாலும் ஒத்து போக மாட்டேன். ஏய் ஒரு நிமிஷம் ஏன் எல்லாரும் ஒரு நிமிஷம் ஏன் எல்லாருமே ஸ்பாயிலர்னு சொல்றேன் நானு. எனக்கு ஒரு 30 நாள் எடுத்துட்டு தான் உங்களுக்கு ரூட் பண்றதுக்கு ஆள் கிடைக்கும்ல. போன வாட்டி ரோஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சு, ஜாக்கு கிடைச்சி, நிறைய பேர் ஒரே ஒரு நிமிஷம் நீ ஸ்பாயிலர்னு சொல்றல்ல, அதுக்காக லாலிபாப் வச்சு எல்லாம் வாயில அமைதியா போடுவாங்க, புரியுதா? அந்த பொண்ணு அந்த கேம் சரிடா முடிச்சிருந்தா எல்லா சீசன் லிசனர் போடு. இல்லடா உனக்கு இல்ல இன்டர் பண்ணிட்டே இருப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஒருத்தர நீங்க ரூல் பண்றதுக்கான காஸ்ட் இருக்கு. வின்னர் சூஸ் பண்ணாங்கல்ல, அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் நீங்க வந்து தேர்வாங்க, இவங்க ஃபைனல் வந்து நிற்பாங்க அப்படின்னு நீங்க ரூட் பண்றீங்களே, அது சீசன் 1ல இருந்து 8 வரைக்கும் யாருன்னா ஒருத்தர